ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனும் கடைசியில் சொல்ல போகிறேன். அதனால் கடைசியில் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உண்மையிலே முக்கியமானது இருக்குது. அதாவது பார்த்தோன்னா நம்ம 7th or 6th பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சொல்லிட்டு தனியாக நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சொல்லியிருப்பேன். அதான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எப்படி கொஷின் கேட்குறாங்க, அதாவது நேஷ்னல் பார்ட்டியோட சிம்பிள் கொடுத்துட்டு, அதாவது 3 பூ வந்திருக்கா 2 பூ வந்திருக்கா, அதுக்கப்புறம் அந்த கிளாக் கொடுத்து அந்த கிளாக் எந்த டைமில் நிற்குது, இப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் டீப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? அது மறுபடியும் சப்போஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க 7th நினைக்கிறேன், 7th படிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் நம்ம மறுபடியும் ரிவைஸ் பண்ண போகிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், முக்கியமானது ஒன்று சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது முடிச்சுட்டு நம்ம அதை பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இதுக்குள்ளே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம இதுக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கீழே போடுங்க. உங்களோட ஒரு ஃபீட்பேக்கும் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வச்சுக்கலாங்களா? ஓகே, ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கன்டினியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆகும், அதுக்காக தான். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம ரொம்ப பேச வேணாம், நம்ம லெசனுக்குள்ளார போயிடலாம். ஓகே, வந்துட்டோம். ஒரே நிமிஷம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னா, நம்ம இந்தியாவோட எலக்டோரல் சிஸ்டம், எலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ எலெக்ஷன், இந்தியாவோட எலெக்ஷனோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எலெக்ஷனை சேர்ந்தது. அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஸ்டேட் பார்ட்டி, நேஷ்னல் பார்ட்டி இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களோட கிரிட்டேரியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதே தான் திரும்பி இங்கே வரப்போகுது. அப்புறம் ப்ரெஷர் குரூப்னு தனியாக இருப்பாங்க. இந்த விவசாய கட்சின்லாம் ஒருத்தங்க நம்ம நியூஸ்லாம் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, கோவணத்தோடு போய் இதெல்லாம் பண்ணாங்க, டெல்லியில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அவங்கள தான் ப்ரெஷர் குரூப்னு வருவாங்க. ஓகேங்களா? அதாவது அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது, எலெக்ஷனில் நிற்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மக்களோட நலனுக்காக போராடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் விவசாய கட்சி அப்படின்னா விவசாயிக்கு சார்பாக என்ன பண்ணுவாங்க, போய் ப்ரெஷர் பண்ணுவாங்க, போய் கவர்மெண்ட்டில் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, அதுதான் ப்ரெஷர் குரூப். ஓகேங்களா? ஸோ இதை பற்றியுமே நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் இருக்க போதில்ல. ஸோ நம்ம டக்குன்னு என்ன பண்ண போகிறோம், பார்த்து முடிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ என்ன? an election is a formal decision making process by which a people chooses an individual to hold public office by voting. ஒன்றும் கிடையாது, நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்லிட்டோம். டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னாலே பீப்புள் எலெக்ஷன் மூலிமா பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புவாங்க, அசம்பிளிக்கு அனுப்புவாங்க. ஸோ அவங்க தான் நம்ம டிசிஷன் மேக் பண்ணுவாங்க, அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ எப்படி அவங்க இது பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ எப்படி ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணுவாங்க, மொத்தமாக போயிட்டு இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்களா, அப்படிலாம் கிடையாது. அதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் தான் எலெக்ஷன். தேர்தல் வச்சு மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் ஈக்குவலான ஒரு ஓட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்து, ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்து, நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்க போகிறாங்க, இந்த ப்ராசஸ் மூலிமா அவங்க போவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தோன்னா எலெக்ஷன். அதுதான் ஃபார்மல் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா? பை விச் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, பீப்புள் சூசஸ் அண்ட் இண்டிவிஜுவல், ஒருத்தங்களை சூஸ் பண்ணுவாங்க டு ஹோல்ட் பப்ளிக் ஆஃபீஸ் பை ஓட்டிங். ஸோ ஓட்டிங் மூலயமா பப்ளிக் ஆஃபீஸ், அதாவது அங்கே ஒரு பதவி இருக்கும் இல்லையா, அது அந்த பப்ளிக் ஆஃபீஸ்னு வச்சுக்கலாமா, அந்த பப்ளிக் ஆஃபீஸை போய் அவங்க உட்கார வைக்கிறதும் இல்லையா ஓட்டிங் மூலயமா, அந்த ப்ராசஸ் பேர் தான் எலெக்ஷன் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா டேஸ் இஸ் எ ஃபார்மல் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எலெக்ஷன். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம இந்தியாவில் எலக்ட்ரல் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சரி, ஓகே. எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட எலக்ட்ரல் சிஸ்டம் எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே. நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு கண்ட்ரிலேருந்து ஒன்று அடாப்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ நம்ம எலக்ட்ரல் சிஸ்டம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யூகே தான். யூகேவை. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம எலக்ட்ரல் சிஸ்டம் ஆஃப் இந்தியா எதை அடாப்ட் பண்ணி வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா யுனைடெட் கிங்டம். ஓகேங்களா? ஸோ திரும்பவும் அதே தான் சொல்கிறாங்க, இந்தியா இஸ் ஏ சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அண்ட் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. நம்ம முன்னே பார்த்தோம், லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் வேர்ல்டு நம்ம இந்தியா தான். ஓகேங்களா? அதே தான், திரும்ப அதே தான் பாருங்கள் சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ் எப்போ, ரிபப்ளிக் டே அன்னைக்கு 26/1/1950.
ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ அடாப்ட் பண்ணாங்க கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் கேட்டால் கீழே கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அப்போ தான் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களா, முன்னாடி படித்தது இது பண்ணிக்கலாம் கேட்பேன். இனிமேக்கு வரப்போகிறது நான் என்ன பண்ண போகிறேன்னா, முன்னாடி நடத்தின லெசன்லேருந்து கொஸ்டின் கேட்க போகிறேன். அதுக்கெலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா. நான் ஏன்னா இங்கே கமெண்ட்டுக்காகவும் உங்கள் லைக்காக மட்டும் கிடையாதுங்க. ஒரு 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 ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளும் படித்த மாதிரி இருக்கும், அடுத்தவங்களுக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் கொஷின் கேட்கும்போது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். அடுத்த முறையில் ஒரு செட் ஆஃப் கொஷின் எடுத்து வந்து கேட்டுட்டு தான் அடுத்த லெசன் போக போகிறேன். பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. பார்க்குறதே ஒரு 3-4 பேர் தான். நீங்களாச்சும் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. சரி, ஓகே, நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். அடுத்து பாருங்கள், அடுத்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஆர்டிக்கல் 324லேருந்து 329 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்ட் 15 என்னது, எலக்ட்ரல், நம்மளோட கான்ஸ்டியூஷனில் எலக்ட்ரல் சிஸ்டத்தை பற்றி சொல்கிற ஆர்டிக்கலும் பார்ட்டும். ஓகேங்களா. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். எலெக்ஷன்னாலே மேக்ஸிமம் கேட்குற ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினாக இதுதான். அப்படி இந்த ஆர்டிக்கல் எப்போ கேட்டாலும் என்ன பண்ணணும், டக்குன்னு ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா. ஸோ 324 to 329. ஓகே, ஸ்டார்டிங் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஞாபகம் வச்சுப்பீங்க இல்லையா. ஸோ இந்த 24 எடுத்துக்கோங்க. 24 மணி நேரமாக எலெக்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பிரச்சாரம் பண்ணி நம்ம உயிரை வாங்குவாங்க. ரைட்டா. எப்போ பாரு பிரச்சாரம் பண்ணி மைக்கை போட்டுட்டு ஓகேங்களா நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 24 மணி நேரமும் நம்மளை இது பண்ணுறாங்கப்பா அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ 3. ஓகேங்களா. ஸோ அது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 329 இது ஞாபகம் வந்துச்சுனால ஒரு 5 இது. ஓகேங்களா. ஸோ 5 நடுவில் வரும், ஆர்டிக்கல் வரும். ஸோ 329 வந்துடும். ஓகேங்களா. ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேயே கூட 324 325 அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா 324 பார்த்தோன்னே டக்குன்னு ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிச்சிட முடியும். ஓகேங்களா. அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 329 வரைக்கும்லாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் 324 முடிச்சிருவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த 324 ஞாபகம் இருந்தாலே அதாவது பார்த்தீங்கன்னா 75% நீங்கள் இந்த கொஸ்டின் அடிக்க முடியும். பார்ட் பார்த்தோம்னா 15. ஓகேங்களா. ஸோ 15. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கான்ஸ்டியூஷன் படி பார்த்தோம்னா எலக்ட்ரல் சிஸ்டம் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 324. ஆர்டிகல் 324 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷன் இன் ஆர்டர் டு என்ஷூர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இன் அவர் கண்ட்ரி. இது இப்போயே கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் ஃபார் இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷன் இன் ஆர்டர் டு என்ஷூர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இன் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்படி விளக்கமாக இல்லாமல் இந்த இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷன் அது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 324. ஓகேங்களா. ஸோ இதை பார்த்தோன்னா இப்போ அட் ப்ரெசென்ட்டில் பார்த்தோம்னா அந்த எலெக்ஷன் கமிஷனில் பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் 2 எலெக்ஷன் கமிஷனர். ஓகேங்களா. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ அட் ப்ரெசென்ட்டில் எலெக்ஷன் கமிஷனில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, எப்போவுமே ஒரு கமிஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சீஃப் இருப்பாரா. ஸோ சீஃப் ப்ளஸ் கூட எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்றது தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது மல்டி மெம்பரான்னு கேட்டாங்கன்னா ஆமாம், இது மல்டி மெம்பர் தான். ஒருத்தர் மேலே இருந்தாலே மல்டி மெம்பர் தானே. சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம். இது பாருங்க, the parliament may make provision with respect to all matters relating to election to the parliament, including the preparation of electoral rolls, upper delimitation of constitution, and all other matters necessary for securing the due constitution. ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக இது பண்ணணும்னா அதாவது இந்த எலெக்ஷன் சம்மந்தமாக அவங்க ஏதாவது வந்து பண்ணணும், ஏதாவது மாற்றம் பண்ணணும்னா பார்லிமெண்ட்டுக்கு வந்து அந்த பவர் இருக்குது அப்படின்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், பிரசிடெண்ட்டா இல்லை எலெக்ஷன் கமிஷனா இல்லை யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ எதாவது அந்த எலக்டோரல் ரோல் சொல்லிட்டு நம்ம கொடுப்பாங்க இல்லையா, அதை ப்ரிப்பேர் பண்ணுறது, அதேமாதிரி கான்ஸ்டியூன்ஸாக பிரிக்கிறாங்க இல்லையா. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம் இல்லையா, முன்ன கூட 234 கான்ஸ்டியூஷன் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்தோம்னா இதை மாற்றம் கொண்டு வர்றது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷன் செக்யூரிங் த டியூ கான்ஸ்டியூஷன். ஸோ ஏதாவது அந்த கான்ஸ்டியூஷன் பேஸ் படி எல்லாமே பிரச்சனை இல்லாமல் கொண்டு வரதுக்காக மற்ற மேட்டர்ஸ் ரிலேட்டடாக அவங்க வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த எலெக்ஷன் வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்காக பண்ணுறதெல்லாம் இவங்க தான். ஓகேங்களா. பார்லிமெண்ட் தான். ஓகேங்களா. ஸோ யார் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. எப்படி கேட்கலாம், ஹூ ப்ரிப்பேர்ஸ் எலக்டோரல் ரோல்ஸ் அண்ட் டீலிமிட்டேட் கான்ஸ்டியூன்சிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட். ஓகேங்களா. ஸோ எலெக்ஷன் கமிஷனாக பார்லிமெண்ட்டான்ற குழப்பம் வரக்கூடாது, பார்லிமெண்ட் தான் பண்ணுவாங்க. சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம். இது பாருங்கள், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா. நம்ம மேலே பார்த்தது பார்த்தோன்னா யூனியன்
பார்லிமெண்ட் யூனியன் லெவல். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் ஆல்சோ மேக் ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு எலெக்ஷன் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இன்க்ளூடிங் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல்ஸ் அண்ட் ஆல் அதர் மேட்டர்ஸ் நெசசரி ஃபார் செக்யூரிங் த டியூ கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களும் வந்து பண்ணுவாங்க. யார், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அந்த எலக்டோரல் ரோல் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறமா மற்ற மேட்டர்ஸு, வேறு என்ன இந்த கான்ஸ்டியூஷன் இது அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஸ்டேட்குள்ளார மட்டும் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ முக்கியமானது இல்லையா அந்த டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூன்சி அப்படின்றது பார்த்தோன்னா பிரிக்கிறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அவங்களுக்கு அது வராது. பட் மற்றபடி மற்ற இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இதை வந்து இவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ பார்லிமெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணுவாங்க, ஆர்டிகல் 324 என்ன, அதாவது எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்ன, இது 3 வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின், அடிக்கடி கேட்குற ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ அதாவது பார்த்தோன்னா குடவோலை முறை அப்படின்றது, அதாவது இந்த ஓட்டிங் அப்படின்னு நம்ம பண்ணுறோம்ல, ஸோ அதை ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சோழா பீரியட் அப்பயே குடவோலை சிஸ்டம் அப்படின்னு பேர் அதுக்கு. இப்போ நம்ம ஓட்டிங் போடுறோம் இல்லையா, குடவோலை சிஸ்டம். அதாவது அந்த பண ஓலை இருக்கு இல்லையா, பண ஓலையே ஏதோ ஒரு ஓலை, அதில் பார்த்தோன்னா யார் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட பேர் எழுதி ஒரு பானைக்குள்ளே போட்டு, சின்ன குழந்தைங்கள எனக்கு இந்த படம் தான் ஞாபகம் வரும், அந்த சரத்குமார், தேவயானி, ரம்யா கிருஷ்ணன் வருவாங்க இல்லையா, அதில் வடிவேலு பொம்பளையாக வருவாங்க. அவங்க போய் பேர் எடுக்க சொல்லு, மங்கையருக்கு அரிசி இல்லை, மங்கையர் அரிசி இல்லைடா, அந்த மாதிரிலாம் வடிவுக்கு அரசி இல்லைடா, அந்த மாதிரிலாம் ஒரு காமெடி வரும் இல்லையா, அதில் பேர் எழுதி போட்டு குழந்தைய விட்டு எடுக்க சொல்லுவாங்க இல்லையா, அதே தான் நடக்கும் குடவோலை சிஸ்டம்லேயும். ஓகேங்களா. ஸோ அதை வந்து சோழா பீரியட்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது பார்த்தோன்னா லோக்கல் லெவலில் பண்ணியிருப்பாங்க, வில்லேஜஸ் லெவலில் பேசிக் யூனிட்டே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிறது பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ்லாம் நடக்கும். அப்போல்லாம் வந்து தனித்தனியெல்லாம் பிரிக்கல, சிட்டி அந்த மாதிரி பிரிக்கல. ஸோ எல்லாமே வில்லேஜ் லெவல்லே தான் வரும். ஓகேங்களா. ஸோ அதை வந்து கேட்பாங்க. அது அப்போ அந்த டைமில் பேசிக் யூனிட், இதுக்கு முன்னாடி லெசனில் பார்த்தோம்லையே, அதோட பேசிக் யூனிட் பார்த்தோம்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் இந்த குடவோலை சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க. யார் பீரியட்னு பார்த்தோம்னா சோழா பீரியடில். ஓகேங்களா. ஸோ இது அடுத்து பார்த்தோம்னா எலெக்ஷன் ப்ராசஸ். ஓகே, எலெக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம், எலக்ட்ரல் சிஸ்டம் என்னென்னு பார்த்தோம், எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கணும்னு பார்க்கணும் இல்லையா. சரி, ஓகே. நேஷ்னல் லெவலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், the prime minister is elected by members of Lok Sabha, lower house of the parliament India. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டரோட எலெக்ஷன்லேயே நம்ம பார்த்துருப்போம் பிரைம் மினிஸ்டர் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அடுத்து அவரை யார் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்சபா மெம்பர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பார்ட்டி வின் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காங்களா, காங்கிரஸ் அப்புறம் பிஜேபி, மற்ற அந்த 7 நேஷ்னல் பார்ட்டி இருப்பாங்க தெரியுமா. நம்ம போன இதில் கூட அந்த டேபிள் காலமோட சொல்லியிருப்பேன், விக்கிபீடியாவில் பார்த்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 7 பேருமே என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக வந்து போட்டி போட்டிருப்பாங்க. போட்டி போட்டு யார் அதில் மெஜாரிட்டி வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்ததுன்னு பார்க்கும்போது பிஜேபி ஃபர்ஸ்ட் வந்தது, காங்கிரஸ் அடுத்தது வந்தது இல்லையா. ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா அந்த மெஜாரிட்டி வந்தது யார், பிஜேபியோட தலைவர் பார்த்தோம்னா நரேந்திர மோடி கிடையாது. விஷயம் புரிஞ்சுக்கணும், அதோட ஹெட்டே வந்து தூக்கி போய் பிரைம் மினிஸ்டராக போட மாட்டாங்க. அது ஹெட் ஒருத்தர் இருப்பார் பிஜேபிக்கு. ஆனால் அந்த இருக்க அந்த லோக்சபா மெம்பர்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் அவங்கன்னு பார்த்தோன்னா அந்த மெஜாரிட்டியை ஜெயிச்சு வந்தாங்க பார்த்தீங்களா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி, அந்த ஆளுங்க தான் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியில் வந்து போய் லோக்சபா மெம்பராக உட்காருவாங்க. இவருமே தான் இருந்திருப்பார் பிரைம் மினிஸ்டராக இப்போ இருக்கார் இல்லையா நரேந்திர மோடி, அவரும் ஒரு இதில் ஜெயிச்சிருப்பார், லோக்சபா மெம்பராக இருப்பார் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெம்பர்ஸ்குள்ளார கூடி பேசி சரிப்பா நம்ம மோடியை வந்து நம்ம தலைவராக நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பேசி வந்து அவர் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு தலைவராக கொண்டு வருவாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தோன்னா அவரோட எலெக்ஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தோன்னா அவரோட குவாலிஃபிகேஷனில் இருக்கும், ஈ ஷுட் பி எ மெம்பர் ஆஃப் லோக்சபா அப்படின்ற மாதிரி இருக்கும். சிஎம் எப்படி இது பண்ணுறாங்க அதே மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ அவரும் பார்த்தோன்னா எம்எல்ஏ இதில் நின்று ஜெயிச்சிருக்கணும். அது ஜெயிச்சாதான் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிச்சு அந்த மெம்பர்ஸ்குள்ளார இப்போ சிஎம்மாக இவர் இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து போடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ராசஸ் தான் பிஎம்க்கும், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவோட மெம்பர்ஸ் தான், ராஜ்யசபா மெம்பர்ஸ் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் பெரிய ஆளுன்றதுனால ராஜ்யசபா தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சக்கூடாது. லோக்சபாவில் இருக்க ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரே. புரியுதுங்களா. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் இவ்வளோ நேரம் அதை கதறி சொல்லிட்டுருக்கேன். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகே, என்னடா எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ கொஷின்ஸ் வந்து ஆக்சுவலி நான் குரூப் 2லேருந்து கேட்டது, குரூப் 4லேருந்து கேட்டது, இது எல்லாமே அங்கங்கே நம்ம இது பண்ணியிருப்போம் இல்லையா, அது எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். இந்த லெசனில் இதெல்லாம் கேட்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகேங்களா. ஸோ அதனால தான் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ நம்ம நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25th January. இது ஈஸி தான் இல்லையா. 25th January. ஓகேங்களா. 26th ரிபப்ளிக்கா, அதுக்கு முன்னாடி ஒரு நாள் போங்க. 25th January வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே. அழகாக ஞாபகம் வச்சுக்கலாமா. ஓகே, ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா 1 மார்க் கன்ஃபார்ம் கேட்டாங்கன்னா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இது. ஓகே ஓகே நோட்டா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா. நம்மளுக்கு யாருமே பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், போய் நோட்டாவில் போடலாம் அப்படின்னாலே அதுதான். அதுக்கு என்ன எக்ஸ்பென்ஷன் பார்த்தா நன் ஆஃப் தி அபவ் அப்படின்றது தான். ஓகேங்களா. ஸோ அது ஃபஸ்ட்லேருந்தே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது, நடுவில் தான் வந்துச்சு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின். அதாவது இந்த விவிபேட் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னும் நோட்டா எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்றதும் தனித்தனியாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேங்களா. சரி ஓகே, அது நல்ல லைனாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் த பீப்புள் இன் த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஆர் நாட் வில்லிங் டு எலக்ட் எனி கேண்டிடேட், எந்த கேண்டிடேட்டுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னாங்கன்னா நோட்டா. ஓகேங்களா. நோட்டாவில் போய் என்ன பண்ணலாம், ஓட் போடலாம். ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் வந்து எந்த ரூல் படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49O. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா. ஸோ ஓ இருக்கா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 49. ஓகேங்களா. இந்த காண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல் 1961. ஓகேங்களா. ஸோ 1961 காண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 போட்டாங்க இல்லையா. அந்த இதை படி பார்த்தோம்னா ரூல் 49O பார்த்தோன்னா இது நோட்டாக பார்த்தோன்னா ப்ரொசீஜர் வந்து இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், விவிபேட் அப்படின்றது. ஸோ விவிபேட் என்னென்னா ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காக, எலெக்ஷன் ப்ராசஸில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விவிபேட் வந்து என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. அது இது இருக்கு இல்லையா, அதுதான் இந்த விவிபேட். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான். ஸோ இது ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். விவிபேட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கேட்டாங்க, 2014 தான். அதேமாதிரி நோட்டாவும் அதே இயர் தான். ஓகேங்களா. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 2014 தான் விவிபேட்டும் நோட்டாவும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது இல்லாமல் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். இந்தியா வந்து அதாவது நோட்டா இன்ட்ரடியூஸ் உலக லெவலில் நோட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணதில் இந்தியா தான் 14th கண்ட்ரி. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடியே 13 பேர் ஏற்கனவே நோட்டா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 14th வந்து நோட்டாவை ஓகே பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா இந்தியா. ஓகேங்களா. ரொம்ப முக்கியம். ஒன்று இதெல்லாம் கஷ்டமாகவும் இருக்குது. 14 முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ நோட்டா சிம்பிள் யூஸர் வித் நோட்டா ஆப்ஷன் ஆன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இன் இந்தியா. இதுதான் இந்த சிம்பிள் தான் நோட்டாவோட சிம்பிள் அப்படின்றாங்க. ஓகேங்களா. சூப்பராக முடிஞ்சு போச்சு. சரி ஓகே. நெக்ஸ்ட் என்ன, நம்மக்கிட்ட என்னென்ன டைப் ஆஃப் எலெக்ஷன் அதே தான் முன்னாடி நம்ம பார்த்தோம். டைரக்ட், இன்டைரக்ட், அதை பற்றின நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்கே திரும்ப மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொன்னால் இது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ டைரக்ட் எலெக்ஷன்னா என்ன, பீப்புள் டைரக்ட்லி ஓட் ஃபார் கேண்டிடேட்ஸ் இந்த ஃப்ரே அண்ட் எலக்ட் த ரெப்ரசன்டேட்டிவ். டைரெக்டாக ஓட் பண்ணி அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவை தேர்ந்தெடுப்பாங்க. யார் ஓட் போடுவாங்க, 18 வயசு முடிஞ்சவங்க. அதை என்னன்னு சொல்லுவாங்க, யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ்னுவாங்க. முடிஞ்சு போச்சா. சரி ஓகே. ஸோ இந்த டைரக்ட் எலெக்ஷன் எங்கெங்கெல்லாம் நடக்கும், எல்லா இடத்துலையுமே டைரக்ட் எலெக்ஷன் நடக்குமா, இல்லை ஒரு சில இடத்துல தான் நடக்கும். அது எங்கெங்கன்றது தெரிஞ்சுக்கணும். கொஷினில் இது கேட்பாங்க, எங்கெங்க டைரக்ட் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. ராஜ்யசபா எலெக்ஷன் இஸ் டைரக்ட் எலெக்ஷன் சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. டைரக்ட் எலெக்ஷனா இல்லை, அது இன்டைரக்ட் எலெக்ஷன். அதனால தான் டைரக்ட் எலெக்ஷன் எங்கே நடக்குது, இன்டைரக்ட் எங்கே நடக்குதுன்றது கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன். ஓகேங்களா. லோக்சபா எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி எழுதி வச்சுக்கோங்க, ராஜ்யசபா, லோக்சபா, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து யூனியனுக்கு. ஸ்டேட்டுக்கு போட்டு கவர்னர், அப்புறம் சிஎம், அப்புறம் யார் இவங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஸ்பீக்கர்லாம் இருப்பாங்க அவங்க. அப்புறம் என்ன, லோக்சபா எலெக்ஷன், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எலெக்ஷன், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கவுன்சில் அப்படின்னு போட்டுட்டு டைரக்டாக இன்டைரக்டாக யார் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் கடைசியாக ரிவிஷன் பண்ணும்போது இதாக இருக்கும். இன்னும் நீங்கள் டீப்பாக இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பெருசாக ஒரு டேபிள் காலம் போடுங்க. இப்படி போட்டுட்டு ஃபஸ்ட்டு இப்படி பிரிச்சுக்கோங்க, யூனியன், ஸ்டேட் அப்படின்னு பிரிச்சுட்டு யூனியனில் பார்த்தீங்கன்னா இப்படி பிரிங்க, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் வேறு யார், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இங்கே என்ன போடுறீங்க, டேர்ம், எலெக்ஷன், ஏஜ், இந்த மாதிரி அந்த கிரிட்டேரியா இருக்குல்லையா அதெல்லாம் வச்சு பிரிச்சுட்டு அப்படியே அழகாக எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டேட்டுக்கும்
போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நோட்ஸ்க்குள்ளாரே நீங்கள் நோட்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். கடைசியாக ஒரு ரிவிஷனுக்கு அப்படி சூப்பராக வந்து நீங்கள் இது பண்ணிடலாம், அப்படியும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எழுதுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் போய் கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள். நல்லா அவங்களே வந்து போட்டு வச்சுருப்பாங்க, அதை எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் ஈஸியாக சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி படிங்க, அதாவது கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அது யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் இன்னும் கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் அது இன்னும் சூப்பராக படித்து முடிச்சிடலாம். இது என்னோட ஒரு சின்ன சஜஷன். ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். அடுத்து, இன் விச் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் ஆர் எலெக்டட். ஓகே, ஸோ லோக்சபா எலெக்ஷனில் என்ன பண்ணுவாங்க? லோக்சபா எலெக்ஷனில் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? அதாவது லோக்சபா எலெக்ஷனில் தான் என்ன பண்ணுவாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பி வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து என்ன, இது பார்த்தா டைரக்ட் எலெக்ஷன். அடுத்து என்ன, எலெக்ஷன் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அது எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அது டைரக்ட். அதுக்கு எடுத்து பாருங்க, அது கீழேருந்து மேலே போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன் எல்லாமே டைரக்ட் எலெக்ஷன் தான். அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து, முனிசிபல் கார்பரேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துவாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதாவது லோக்கல் பாடி எலெக்ஷனை யார் நடத்துவாங்கன்னு கேட்டிருப்பாங்க, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஓகேங்களா? ஸோ எலெக்ஷன் கமிஷனில் இருக்குது. ஓகேங்களா? அது ஓகே, அது பின்னாடி பார்க்கலாம். ஸோ அது வந்து இது மூணும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன். ஸோ ஃபஸ்ட் என்ன, லோக்கல் பாடி எலெக்ஷன், கீழேருந்தே போவோம். லோக்கல் பாடி எலெக்ஷன், அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து பார்லிமெண்ட் மெம்பரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான எலெக்ஷன் தான் இந்த லோக்சபா எலெக்ஷன், அது டைரக்ட். எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்கு இல்லையா, மக்கள் தேர்ந்தெடுக்குவாங்க, அது. அடுத்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி, இது டைரக்ட் எலெக்ஷன். ஓகேங்களா? இதோட மெரிட்ஸ் என்ன? ஓகே, ஏன் டைரக்ட் எலெக்ஷன், இதுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, ஓகே, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு பார்த்தோம்னா, ஓட்டர்ஸ் எலெக்ட் த ரெப்ரஸன்டேட்டிவ் டைரக்ட்லி. டைரக்ட் எலெக்ஷன்லாம் என்னன்னா டெமோக்ராட்டிக் மெத்தட். ஸோ நம்ம கண்ட்ரி என்ன, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அப்போ என்ன பண்ணணும், மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அதனால தான் அது ஒரு மெரிட்டாக எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படின்றத ஒரு பீப்புளுக்கு எஜுகேட் பண்ணுற மாதிரி இருக்குமா. அதே மாதிரி அப்ரோப்ரியேட் கேண்டிடேட் வந்து நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதனால அவங்க கையில் விட்ட மாதிரி. ஸோ இதனால் மக்கள் வந்து ஒரு பாலிட்டிக்ஸில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக இது வந்து நடக்குது, டைரக்ட் எலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீப்புளுக்கு வந்து ஒரு எம்பவர்மெண்ட், அவங்களுக்கு ஒரு பவர் கொடுத்த மாதிரி. ஸோ இதனால் ரூலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பயந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலையை செய்வாங்க. அவங்க நடக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு 20% நடக்குது இல்லையா. அடுத்து ஆட்சி கவிழ்ந்துடக்கூடாதுன்னு அட்லீஸ்ட் வந்து ஒரு 4-5 ஸ்கீமாச்சு ஏதோ ஒன்று போடுறாங்க இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது. ஸோ சப்போஸ் பீப்புள் கிட்ட அந்த பவரே இல்லைன்னா என்ன, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பாட்டு எதுவும் பண்ணிட்டு கிடப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோன்னு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 20% கூட நம்மளுக்கு கிடைக்காது போகும். ஓகேங்களா? அதுக்காக தான் இது வந்து ஒரு மெரிட்ஸாக வந்து எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. ஒரு விஷயம் இருந்துச்சு, ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதுக்கு மெரிட் இருக்கும்போது கண்டிப்பாக டிமெரிட் இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ டைரக்ட் எலெக்ஷன்னாவே எக்ஸ்பென்சிவ். ஏன்னு பார்த்தோம்னா அதுக்கு அந்த இது போடுவாங்க, அதாவது மேடை போட்டு பேசணும், பிரச்சாரம் பண்ணணும், அதுக்காக ட்ராவல் பண்ணணும், அங்கேயும் இங்கேயும் போகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இவங்க தானே போட்டு பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட்டும் செர்டைன் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கொடுப்பாங்க, ரெகக்னைஸ்ட் பார்ட்டிஸ்க்கு வந்து அமௌண்ட்டு வந்து ஒதுக்கி கொடுப்பாங்க. ஸோ அப்படின்போது அது எக்ஸ்பென்சிவ் தானே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணோம், அந்த எலெக்ஷன் நடக்கும்போது இந்த இவங்கெல்லாம் வருவாங்க இல்லையா, கார்ட்ஸ்லாம் வருவாங்க, அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கணும் அந்த டேட்டுக்கு. அது இல்லாமல் ஹோம் கார்ட்ஸ்னு ஒருத்தவங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது சும்மா வந்து இப்போ எப்படி ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்க வந்து அந்த டைமில் மட்டும் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு கூப்பிட்டு பண்ணுவாங்க. எக்ஸாமி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போலிஸ்மேன் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா போவாங்க. அவங்களுக்கு தனியாக என்ன பண்ணணும், சம்பளம் பண்ணணும். இது ஏன்னா ஒரு இடத்துல மட்டுமா நடக்கும், ஒட்டுமொத்த கான்ஸ்டியூன்சிலே நடக்கும். அப்படின்னும் போது எத்தனை பேர் வருவாங்க, அப்போ எத்தனை பேருக்கு வந்து அவங்க எல்லாமே அலோகேட் பண்ணணும். ஓகேங்களா? அதை அலோகேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அதிகாரி இருப்பார், அவருக்கு ஒரு தனியாக வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டிஃபன் பண்ணணும். எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அப்போ அது எக்ஸ்பென்சிவ். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த பாயிண்ட் என்ன, இல்லிட்ரேட் ஓட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ படிப்பறிவு இல்லாத ஆளுங்கள்லாம் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களுக்கு இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு பொய்யான ஒரு உத்தரவாதம் கொடுத்து என்ன பண்ணுறது, அவங்கள மிஸ்கைட் பண்ணுறது. சரி, ஓகே. அப்போ இவங்க இப்படி பண்ணுறாங்களா, சரி, ஓகே, இவங்க எதுவுமே பண்ணலை, அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, கொடுக்காதவங்க. பட் வந்து இவங்க கொடுக்குறாங்களேன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த காசு கொடுத்து இது பண்ணுறாங்களே அதுதான்.
ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு மெயினான இதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிலீஜன் பேசிஸில் என்னது அது இப்போ என்ன சொல்லுவாங்க, என்ன ஓட்டு, ரிலீஜன் ஓட்டு இது சொல்லுவாங்கள்ல, சாதி ஓட்டு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது அந்த ஓட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதாலேயும் பிரச்சனை இருக்குது. அது ஒரு டிமெரிட்ஸ் தான். அவங்க நல்லவனா கேட்டோன்னா அவன் என் சாதிக்காரன் அதனால ஓட்டு போடுறான்னு போய் போடுவாங்க. ஓகேங்களா, அது ஒரு டிமெரிட். அடுத்து என்ன, ஸோ வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன் போது பார்த்திங்கன்னா ஒரு மேசிவ் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள்லாம் ரொம்ப கூட்டமாக வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எந்த ஒரு கலவரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு உள்ளே வந்து யாருமே ஃப்ராடு தானம் பண்ணாமல் அதை கரெக்டாக கண்டக்ட் பண்ணும் அப்படின்றது எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு சேலஞ்ச் தான் இல்லையா. நம்ம ஒரு கிளாஸை விட்டு ஒரு 10 பேர்த்த நம்ம மேய்க்கணுனாலே எவ்வளோ பெரிய விஷயம். ஓகேங்களா. ஸோ அதில் எவ்வளோ பிரச்சனை நடக்கும் எலெக்ஷன் அப்படின்னும் போது. ஓகேங்களா. ஸோ தொண்டர்கள் அப்படின்ற பேரில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆளுங்களை பிடிச்சி ஓட்டு போடுற இடத்துல போகும்போதே கூப்பிடுவாங்க, இந்த ஓட்டுக்கு போடுங்க இந்த ஓட்டு போடுங்க. ஓகே, இதெல்லாம் பண்ணவே கூடாது ஆக்சுவலி. ஸோ அது எல்லாமே கட்டுப்படுத்தணும், எல்லாமே அவங்க கீழே போகணும் அப்படின்னும் போது எவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து ஒரு சேலஞ்ச் தான் இல்லையா. ஒரு போலிங் ஸ்டேஷன்லுமே என்னது அந்த ஒரு சேலஞ்ச், கரெக்டாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷனும் ஒரு சேலஞ்ச் தான் அப்படின்றாங்க. இது ஒரு டிமெரிட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னது, சம் பொலிட்டிக்கல் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்சிங் த ஓட்டர்ஸ் த்ரூ பேமெண்ட்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் கேஷ், குட்ஸ் அண்ட் சர்வீஸ். அதான் சொன்னாலே பணம் கொடுத்து பொருள் கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா, அது ஒரு டிமெரிட். அடுத்து பார்த்தோம்னா சில டைமில் எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கும் இல்லையா, பிரச்சாரம் நடக்கும்போது அங்கே என்ன ஆகும், வைலன்ஸ், சண்டை போடுறது, அடித்தடி, டென்ஷன், அங்கே ஒரு பதட்டமான ஒரு நிலை, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். அதனால என்னது டே டு டே லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகுது. நான் ரோட்டில் கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணுறேன்னு மேடையை போடுறது, அதனால் போக்குவரத்து பிரச்சனை, அதுக்கப்புறம் இவங்க கட்சி அவங்க கட்சி மோதிக்கிறது, பிரச்சனை பண்ணுறது, இதெல்லாம் நடக்குது இல்லையா. இதெல்லாம் வந்து ஒரு டிமெரிட்ஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு லாஜிக்காக திங்க் பண்ணாலே இது வந்து போடலாம். ஏன்னா வந்து இது வந்து இது கேட்பாங்க இல்லையா, ஆட்மேன் ஒரு மாதிரி கேட்டாங்கன்னா இது கரெக்டாக வந்து நம்ம போடலாம். ஏன்னா லாஜிக்காக தானே இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்திங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன். ஓகேங்களா. என்ன நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒன்றுமே நம்ம படிக்கல, எக்ஸ்ட்ராவாக நம்ம படித்தது மெரிட் டிமெரிட். அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா லாஜிக்காக நம்ம ஒரு அன்றாடம் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் தான். அதனால் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஓகேங்களா. ஸோ நான் தான் கொஞ்சம் வளன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் டைம் வேஸ்ட் பண்ணி இன்னொரு டைம் போய் நாங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீப்பாக, வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. டைரக்ட் எலெக்ஷன் பார்த்துட்டோம். இன்டைரக்ட் எலெக்ஷன் எங்கெங்கே நடக்கும்? ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷன் அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தோம், ரெப்ரசன்டேட்டிவ். இது என்ன, டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னா பியூர் எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சரி, ஓகே. நம்ம இன்டைரக்ட் எலெக்ஷன்னா என்னென்னு பார்ப்போம். சாரி, டெமோக்ரஸி, டைரக்ட் டெமோக்ரஸி. ஓகேங்களா. சரி, ஓகே. voters elect the representative who in turn elect the representatives. This method of election வந்து நம்ம என்னது எங்கே இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரல் காலேஜில் இருக்கிறவங்க தான் வந்து பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி கவர்னரும் பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் தான். அதே மாதிரி எலக்ட்ரல் காலேஜில் இருக்கிறவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அதுதான் இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது நாம் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுத்து அனுப்புவோம். அந்த ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்ட் கவர்னர் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகேங்களா. சரி, ஓகே. மெரிட்ஸ் என்ன, லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப ஒரு சூட்டபிளான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஏன்னா இந்த டிமெரிட்ஸ்லாம் வந்து இருக்காது அப்போ அந்த டைமில். ஓகேங்களா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டைரக்ட் எலெக்ஷன் இருக்க டிமெரிட்ஸ் எல்லாம் மெரிட்ஸாக மாறிடும். இங்கே டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மால். ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் செலக்ட் பண்ணி போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ தான் இருக்குது, ஒரு எப்படி ஒரு இவ்வளோ நம்ம இதுலேருந்து போகிறவங்க வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கவும் கம்மியாக தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அவங்களேருந்துமே சில பேர்த்து தேர்ந்தெடுத்து தான் போவாங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்து அங்கே கம்மியாக தான் இருப்பாங்க. அப்போ வந்து கரப்ஷன் நடத்துக்கான பாசிபிலிட்டி எவ்வளோ இருக்கும், அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஆளுங்க வந்து கரெக்டாக தெரியும், இவங்க தான் தெரியும். ஸோ கரெக்டாக அவங்களுக்குன்னு பார்த்து கொடுத்துட்டோம்னா ஈஸியாக அவங்க இது பண்ணிடலாங்களா. அந்த குதிரை பேரம் அப்படின்வாங்க பார்த்தீங்களா, நம்ம நியூஸில் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. குதிரை பேரம்ன்றது தான் அந்த ஹார்ஸ் ட்ரேடிங். ஓகேங்களா. ஸோ அந்த அன்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ், பிரைபரி, இது மூலிமா என்ன பண்ண முடியும், அவங்களால கரப்ஷன் மூலிமா அந்த ஓட்டர்ஸை திசை திருப்பலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது லெஸ் டெமோக்ராட்டிக் அப்படின்றாங்க. ஏன்னா பீப்புளுக்கு அங்கே டைரெக்டாக போய் எலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பீப்புளுக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயமா கூட இருக்கலாம் அப்படின்றாங்க.
ஓகேங்களா. ஸோ வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம், ஓகே. பட் அங்கே போயிட்டு அவங்க தேர்ந்தெடுக்கிறவங்க நம்மளுக்கு பிடிச்சவங்களா இருப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திரௌபதி முர்மு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள செலக்ட் பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்க யார் என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது இல்லையா, ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா நாம் செலக்ட் பண்ணாமல் அவங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்ற முறையில் தான் தேர்ந்தெடுத்துக்காங்க. ஸோ அப்படின்னும் போது பீப்புளுக்கு அங்கே, அதாவது மக்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு அந்த இது வந்து அங்கே இல்லை. அவங்களுக்கு வந்து பிடிக்குமா பிடிக்கலையா அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருக்குது, இதில் கூட அது போகலாம். ஸோ இது வந்து ஒரு டிமெரிட்டாக இது பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அதனால் இது ஒரு டிமெரிட்டாக போயிடுது அப்படின்றாங்க, ஓகேங்களா. ஸோ டைரக்ட் எலெக்ஷனில் இருக்க மெரிட்டெல்லாம் இங்கே டிமெரிட்டாக மாறும், டிமெரிட்லாம் மெரிட்டாக மாறும், வேற ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா. இது இவ்வளோ தான். இதில் ரொம்ப கஷ்டப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா. நம்ம ஒரு கதை பேசின மாதிரி தான் இருக்கும் இவ்வளோ நேரம், பெருசாக ஃபேக்ட்லாம் எதுவுமே இருக்காது, ஓகே. சரி, அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தாலே பொலிட்டிக்கல் பார்ட்டி பிளேஸ் ஏ எசென்ஷியல் ரோல் அப்படின்றாங்க. ஸோ அவங்க தான் பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கும் பீப்புளுக்கும் நடுவில் இருக்க ஒரு பாலமாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா இவங்க இந்த பார்ட்டி தான், பொலிட்டிக்கல் பார்ட்டி தான், ஓகேங்களா. சரி, ஓகே. சரி, ஓகே. பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பொலிட்டிக்கல் பார்ட்டி இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு வாலண்டியர் ஆர்கனைசேஷன் தான் அவங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு சர்டைன் ஐடியாலஜி, ஒரு சர்டைன் அஜெண்டா இதெல்லாம் வச்சு எலெக்ஷனில் கான்டெஸ்ட் பண்ணி அதில் ஜெயிச்சு கவர்மெண்ட்டை போய் ஆட்சி பிடிப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி, அந்த ஆர்கனைசேஷனை தான் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்வாங்க, ஓகேங்களா. ஸோ இது பாருங்கள், அப்படி 7th நம்ம படித்தோம் இல்லையா, அதில் அப்படியே இருக்கும் பாருங்கள், அதோட காம்போனன்ட்ஸ் லீடர், ஆக்டிவ் மெம்பர், ஃபாலோவர்ஸ், ஓகேங்களா. நான் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு, ஓகேங்களா. சரி, ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ நம்ம பிரசிடென்ட் வந்து நம்ம இந்தியாவில் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். ஸோ வந்து சொன்னாலே எலக்டோரல் காலேஜ், இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் எலக்டட் பை மெம்பர்ஸ் ஆஃப் டேஸ்ன்னு கேட்டிருந்தாங்க, எலக்டோரல் காலேஜ், ஓகேங்களா. சரி, ஓகே. எலக்டோரல் காலேஜில் யார் யார் இருப்பாங்க அப்படின்ட்டு இது முன்னாடியே பார்த்துட்டோம், மறுபடியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், யார்? லோக்சபா ப்ளஸ் ராஜ்யசபா, இந்த 2 மெம்பர்ஸ். அடுத்து வேறு யார்? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். எப்படி கொஸ்டின் கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கும்போது, த எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் எக்ஸப்ட் யூனியன் டெரிட்டரி இன் இந்தியான்னு கொடுப்பாங்க. அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு அர்த்தம், எக்ஸப்ட் வரக்கூடாது, இவங்களும் இன்க்ளூடட் தான். யூனியன் டெரிட்டரி இருக்கு இல்லையா, அவங்களும் இன்க்ளூடட் தான். அங்கேருந்தும் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, எலெக்ஷனில் வந்து பங்கு பெறுவாங்க, ஓகேங்களா. ஸோ 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம், தெளிவாக படிச்சுக்கணும், ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து ஓகே. சரி, இங்கே என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். த மெம்பர்ஸ் நாமினேட்டட் டு எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட் ஆர் நாட் எலிஜிபிள் டு பி இன்க்ளூடட் இன் எலக்டோரல் காலேஜ், ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. அதாவது நாமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா. அந்த ராஜ்யசபா லோக்சபாவில் பிரசிடென்ட் 12 பேரை 2 பேரை பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா. அந்த நாமினேட் பண்ணுறவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது எங்கே, பிரசிடென்ட் எலெக்ஷனில். ஆனால் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது, புரியுதுங்களா. ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷனில் இருக்குது, சாரி இல்லை, வைஸ் பிரசிடென்ட் இதில் தான் இருக்குது, ஓகேங்களா. சரி, இது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. எங்கே இருக்குது எங்கே இல்லை, அதனால தான் இது பாக்ஸில் கொடுத்துருவோம், ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்னாவே இது ஃபஸ்ட்டு வந்துடும், ஏன்னா குழப்பக்கூடிய ஏரியாது, ஓகேங்களா. சரி, ஓகே. பார்ட்டி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, இதையும் நம்ம பார்த்துருக்கோம், ஓகேங்களா. திரும்ப தான் அதே தான் பார்க்க போகிறோம். 3 டைப்ஸ் ஆஃப் மேஜராக வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க, ஒன்று சிங்கிள், ஒன்று 2, ஒன்று பார்த்தோன்னா மல்டி பார்ட்டி, ஓகேங்களா. சரி, ஓகே. சிங்கிள் பார்ட்டி அப்படின்னா பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டி கிடையாது, அவங்க தான் வச்சது தான் சட்டம். ஸோ அவங்களாம் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சைனா, கியூபா, ஃபார்மர் யுஎஸ்எஸ்ஆர், அதாவது யூனியன் ஆஃப் சோவியத் ரஷ்யா இருக்காங்களே அவங்க தான், இவங்கெல்லாம் சிங்கிள் பார்ட்டி. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா எக்ஸாம்பிள் தான் முக்கியம். கொஷின் எப்படி கேட்பாங்க, ஒன்றுமே கேட்க மாட்டாங்க, ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட் அப்படின்னு சொல்லி கேட்டு ஏ சைனா, பி கியூபா, சி யுஎஸ்எஸ்ஆர், டி இந்தியா அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்ம உட்காந்து முழிப்போம், என்னடா எதுவுமே கொடுக்காம மொத்தமாக ஃபைண்ட் ஆட் மேன் அவுட் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு. பட் இந்த பாயிண்ட்ஸ்லாம் படிச்சிருந்தா தான் இப்படி கேட்கறது உங்களால் ஈஸியாக போட முடியும், ஓகேங்களா. நம்ம என்ன யோசிப்போம், ஓகே, சைனா, கியூபா, யுஎஸ்எஸ்ஆர் இவங்கெல்லாம் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், பட் இந்தியா வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம், அப்போ ஆன்சர் டி அப்படின்னு தோணும் இல்லையா. சரி, ஓகே. எப்படி கொஸ்டின் கேட்கலாம், விச் doesn't belong to single party, which country doesn't belong to single party system கேட்பாங்க. ஆன்சர் என்ன, இந்தியா,
ஓகேங்களா. ஸோ இல்லை வேறு எப்படி கொஸ்டின் கேட்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ தான் ஆன்சர் ஏ 1 2 3, பி 2 3 ஒன்லி, டி சி அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மொத்தத்தில் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், ஸோ அந்த கண்ட்ரி என்னென்னன்றது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். நாம் நினச்சிப்போம் சும்மா அப்படியே ஒரு ஏதாச்சும் ஒரு பார்த்துட்டு போயிடலாமா அப்படின்ட்டு. வாய்ப்பே இல்லை, கொஸ்டினே அங்கேருந்து தான் கேட்பாங்க. ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்தது அதே மாதிரி தான் 2 பார்ட்டி சிஸ்டம் யார், யூஎஸ்ஏ யூகே முடிஞ்சு போச்சு. மல்டி பார்ட்டினாவே யார், இந்தியா, ஸ்ரீலங்கா, ஃப்ரான்ஸ், இட்டாலி. ஸோ 7th இது வந்து எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க. யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு, யூகேல பார்த்தீங்கன்னா யூகேல 2 கொடுத்துருப்பாங்க, பார்லிமெண்ட்ரி ரிப்பப்ளிக்கா டெமோக்ராட்டிக்கா 2 கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. சரி ஓகே. இது மல்டி பார்ட்டி யார் யார் எக்ஸாம்பிள், இந்தியா, ஸ்ரீலங்கா, ஃப்ரான்ஸ், இட்டாலி. எக்ஸாம்பிள் தான் இதில் முக்கியம். ஓகேங்களா. இது கரெக்டாக பார்த்துக்கணும். சரி ஓகே. இது என்ன பார்ட்டி சிஸ்டம். ஓகேங்களா. சரி பொலிட்டிக்கல் பார்ட்டி என்னென்னலாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உலக லெவலில் பார்ட்டி சிஸ்டம் எப்படிலாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளார என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான். ஒன்று நேஷ்னல், ஒன்று ஸ்டேட், முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த நேஷ்னலில் ரூலிங் ஆப்போசிஷன் இருப்பாங்க, ஸ்டேட்லேயும் ரூலிங் ஆப்போசிஷன் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நேஷ்னல் பார்ட்டினா யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷ்னல் பார்ட்டி அப்படின்னா விச் இஸ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் எ ஸ்டேட் பார்ட்டி இன் அட்லீஸ்ட் 4 ஸ்டேட் இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் நேஷ்னல் பார்ட்டி. அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட் பார்ட்டியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்கள நேஷ்னல் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. 4 இதில் அவங்க வந்து என்ன இருக்கணும், ஜெயிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் அவங்க பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்ட்டி. அடுத்து எவ்ரி பார்ட் இன் த கண்ட்ரி ஹேஸ் டு ரிஜிஸ்டர் வித் த எலெக்ஷன் கமிஷன் வெல் த கமிஷன் ட்ரீட்ஸ் ஆல் த பார்ட்டிஸ் ஈக்குவலி. என்ன பண்ணணும், இப்போ எலெக்ஷன் கமிஷனில் என்ன பண்ணணும், அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இது செகண்ட் பாயிண்ட். இட் ஆஃபர்ஸ் சம் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டி டு ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் பார்ட்டிஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா. அது வந்து பார்ட்டிஸ் ஆர் கிவன் யூனிக் சிம்பிள். இது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். நேஷ்னல் பார்ட்டிஸ்க்கு வந்து இப்போ பிஜேபிக்கு வந்து தாமரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிஜேபி தவிர வேறு யாருமே வந்து அந்த தாமரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அது யூனிக் பார்ட்டி. தாமரைனாவே பிஜேபி தான். இது வந்து ஒரு எழுதாத சட்டம் இல்லை, ஓகே எழுதி வச்ச சட்டம் தான். ஓகேங்களா. ஸோ ஒன்லி த அஃபிஷியல் கேண்டிடேட் ஆஃப் த பார்ட்டி கேன் யூஸ் த எலெக்ஷன் சிம்பிள். அந்த அஃபிஷியலாக இருப்பாங்க இல்லையா, மெம்பராக இருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான், அதுவும் கேண்டிடேட் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அந்த எலெக்ஷன் சிம்பிளை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் 2017 பார்த்தீங்கன்னா 7 ரெகக்னைஸ்டு நேஷ்னல் பார்ட்டி இருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்படியே பாயிண்ட் போட்டு அப்படியே அழகாக எழுதி வச்சுக்கோங்க. இது அப்படியே ஸ்டேட் பார்ட்டிக்கு வரலாம். ஸ்டேட் பார்ட்டினா என்ன, அதர் தென் நேஷ்னல் 7 நேஷ்னல் பார்ட்டி இருக்கும் இல்லையா, மோஸ்ட் ஆஃப் த மேஜர் பார்ட்டி ஆஃப் கண்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பார்ட்டி தான். இந்த 7 நேஷ்னல் பார்ட்டியை தவிர மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பார்ட்டிக்குள்ளார வந்துடுவாங்க. அவங்க வந்து ரீஜனல் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ this party is recognized as a state party by Election Commission of India based on certain percentage of votes secured or a certain number of seats won in the Assembly or Lok Sabha election. அதாவது லோக்சபா எலெக்ஷன்லையும் அசம்பிளி எலெக்ஷன்லையும் ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க ஸ்டேட் பார்ட்டின்னு ரெகக்னைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்கான கிரிட்டேரியா நம்ம அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்ற லெசனில் தெளிவாக பார்த்துருப்போம். ஓகேங்களா. 6% இதாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் ஒரு சூப்பராக ஒரு அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்படியே அழகாக நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால தான் இங்கே கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும்னு சொன்னேன். ஓகேங்களா. சரி ஓகே. இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. ஃபார் கெட்டிங் ரெகக்னேஷன் ஆஃப் நேஷனல் பார்ட்டி, ஒரு நேஷனல் பார்ட்டின்னு ரெகக்னைஸ் பண்ணோம் அப்படின்னா 3 கிரிட்டேரியா வந்து என்ன பண்ணோம், 3 கிரிட்டேரியுமே தேவையில்ல, 3ல் ஏதாச்சும் ஒன்று ஃபில் பண்ணால் போதும். ஓகேங்களா. 1 என்ன, அட்லீஸ்ட் 6% votes in அட்லீஸ்ட் 4 states and members of the Lok Sabha. ஓகேங்களா. 4 ஸ்டேட்டில் லோக்சபா மெம்பரில் 6% ஓட்டு வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் 6% ஆச்சு வாங்கியிருக்கணும். இது 1. ஓகே. இது வாங்க முடியலையா, சரி ஓகே. நெக்ஸ்ட் கிரிட்டேரியா என்ன, லோக்சபா எலெக்ஷனில் அட்லீஸ்ட் 2% மெம்பர்ஸ். ஓகேங்களா. அட்லீஸ்ட் 2% மெம்பர்ஸ் ஆச்சும் அட்லீஸ்ட் 3 ஸ்டேட்ஸில் வந்து எலெக்ட் ஆகிருக்கணும் லோக்சபா எலெக்ஷனில். ஓகேங்களா. ஸோ அதாவது 3 ஸ்டேட்டில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், வேறு என்ன எடுத்துக்கலாம், உத்தரப்பிரதேஷ்னு எடுத்துக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு லோக்சபா எலெக்ஷன் வந்து நடக்கும் இல்லையா, அதில் அட்லீஸ்ட் இந்த 3 இதில் 2% மெம்பராக ஜெயிச்சிருக்கணும்.
ஓகேங்களா, இது செகண்ட். சரி ஓகே, இதுவும் எடுக்க முடியலையாப்பா, அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்லையாச்சும் நீங்கள் ஸ்டேட் பார்ட்டின்னு ஒரு ரெகக்னேஷன் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இது 3ல் எதாச்சும் ஒன்று இருந்தாலே போதும், அவங்க நேஷ்னல் பார்ட்டியை ரெகக்னைஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 2% 6% கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகே, அங்கே ஸ்டேட் பார்ட்டி கொடுக்க வேணாம், பட் ஸ்டேட் பார்ட்டி அங்கே கொடுத்துருப்பாங்கப்பா, பார்த்து அது கரெக்டாக அதை பார்த்துக்கணும். அது ஆக்சுவலி இதே மாதிரி தான் இருக்கும், இது இப்படியே தான் இருக்கும், பட் அது 4% அந்த மாதிரி ஏதோ சம்திங் மாறும் இங்கே இந்த இடத்துல. ஸோ அதை கரெக்டாக பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்கப்பா. ஓகேங்களா, சரி ஓகே. சரி, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டின்றோமே, இவங்களால எங்களோட ஃபங்க்ஷன் தான் என்ன? பொலிட்டிக்கல் பார்ட்டினாவே என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் போய் கான்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இன் மோஸ்ட் டெமோக்ரஸிஸ் எலெக்ஷன் ஆஃப் வாட் மெயின்லி அமங் தான் யாருக்கு நடுவில் நடக்கும்? பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நடுவில் தான் நடக்கும். அவங்களோட வேலையை அதுதானே. சரி ஓகே, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஜெயிச்சு வந்தவங்க பாலிசி அதாவது பார்த்தீங்கன்னா கேம்பெயினில் போய் என்ன பண்ணுவாங்க? நான் வந்து இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், அந்த பாலிசி போடுவேன், இந்த ப்ரோக்ராம் நான் க்ரியேட் பண்ணுவேன், இப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க? அதனால மக்களே எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு கன்சிடர் பண்ணுங்கள், என்ன சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு பேசுவாங்க இல்லையா? அதுதான் செகண்ட் பாயிண்ட். அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க? அது பண்ணுவாங்க. மூணாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஸ் பிளே a decisive ரோல் இன் மேக்கிங் லாஸ் ஃபார் த கண்ட்ரி. ஓகேங்களா, ஸோ வந்து டெசிஷன் மேக்கிங் ரோலில் பார்த்தோன்னா இந்த பார்ட்டிஸ் தான் வந்து இருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க? ஜெயிச்சு அந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ அப்போ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? டெசிசிவ் ரோல் இன் மேக்கிங் லாஸ் ஃபார் கண்ட்ரி. நம்ம கண்ட்ரிக்கு லா மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அது எடுக்கலாமா, பண்ணலாமா, வேணாமான்னு முடிவு பண்ணுறது இவங்க தான். ஓகேங்களா, ஸோ ஃபார்மலி லாஸ் ஆர் டிபேட்டட் அண்ட் பாஸ்ட் இன் லெஜிஸ்லேச்சர்ஸ். அந்த லெஜிஸ்லேச்சரில் யார் உட்காந்துருப்பாங்க? இவங்க தான் உட்காந்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் அவங்க வேலை. அடுத்து என்ன பண்ணுவாங்க? பார்ட்டிஸ் ஃபார்ம் அண்ட் ரன் த கவர்மெண்ட். ஓகேங்களா, ஸோ ஜெயிக்கிறவங்க யாரோ அந்த மெஜாரிட்டி பார்ட்டி தான் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி அதை நடத்தவும் செய்வாங்க. ஓகேங்களா, ஸோ சப்போஸ் அந்த பார்ட்டி வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருப்பாங்க. அதுலேயும் ஆப்போசிஷனில் போய் அவங்க வெட்டியாலாம் இருக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த நடப்பில் இருக்கிற அந்த கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க, அதாவது அவங்க போட்ட பாலிசியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இல்லை இது பதிலாக இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறது, இதை தான் விவாதம் பண்ணி என்ன பண்ணுவார்? அடிக்கடி வந்து வெளியேறி வருவாங்க இல்லையா வெளில, அப்போ அதுதான் அங்கே முட்டி மோதி பண்ணிகிட்ருக்கிறது, இந்த வேலை தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ பார்ட்டி ஷேப் பப்ளிக் ஒப்பீனியனை ஷேப் பண்ணுறாங்களாமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் இஷ்யூ ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், ரைஸ் அண்ட் ஹைலைட்ஸ் இஷ்யூஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். ஸோ முக்கியமான ஒரு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி அந்த இஷ்யூ வந்து தீர்த்து வைப்பாங்க. ஓகேங்களா, இவங்க தான் பார்த்திங்கன்னா பீப்புளுக்கும் கவர்மெண்ட் மிஷினரிக்கும் இருக்கிற ஒரு லிங்க். ஓகேங்களா, அது யூஸ்ஃபுல் லிங்க் அப்படின்றாங்க. ஓகே, சரி ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃபங்க்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஓகேங்களா, ஸோ வந்து இது நம்ம நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேயே ஒரு ரிவைஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இதையும் நாம் பார்த்தோம். ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு என்ன வேலை இருக்குது? அவங்க சும்மா தோத்தோன்னே போய் வீட்டில் உட்காந்துப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. ஸோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஆப்போசிஷன் பார்ட்டிக்கும் ரோல் இருக்குது. ஓகேங்களா, சரி என்னன்னு பார்க்கலாம். இன் டெமோக்ரஸி தேர் மே பி 2 party system லைக் USA ஆர் மல்டி பார்ட்டி சிஸ்டம் லைக் இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ். ஓகேங்களா, ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் 2 party சிஸ்டமும் இருக்கலாம், இல்லை மல்டி பார்ட்டி சிஸ்டமான இதுவும் இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க, இருக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ ரூலிங் பார்ட்டி என்ன பண்ணிட்டாங்க? மெஜாரிட்டி பீப்புள் கிட்டேருந்து இது ரிசீவ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த ரிமைனிங் பீப்புள் இருப்பாங்க இல்லையா? ஓகேங்களா, ஒரு 100% பீப்புள் இருக்காங்கன்னா மொத்தமாக 100 பேரும் போய் ரூலிங் பார்ட்டிக்காக போட்டிருப்பாங்க? வாய்ப்பு கிடையாது. ஒரு 60% என்ன பண்ணியிருப்பாங்க? ரூலிங் பார்ட்டிக்கு போட்டு மீதி 40% வந்து ஆளுங்க இருப்பாங்க. ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு போட்டவங்க தான் இந்த 40% மீதி. ரைட்டா? அப்படின்னா தான் இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஓகே, கரெக்டாக அந்த 40% ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க தான் இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி. கரெக்டாக? ஓகே, அப்போ அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு ரோல் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு ஒரு லீடர் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராமினன்ட் பிளேஸ் என்ன பண்ணுறாங்க? அவர் வந்து ஆக்குபை பண்ணுறாரு. அவரோட பொசிஷன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, கேபினெட் மினிஸ்டரோட ரேங்க் இருக்குல்ல, கேபினெட் மினிஸ்டரோட இப்போ ரோல் இருக்கு இல்லையா? ஸோ கேபினெட் மினிஸ்டருக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவர் இவர் ஹோல்ட் பண்ணுறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, ஹூ என்ஜாய்ஸ் த ரேங்க் ஆஃப் கேபினெட் மினிஸ்டர்னு கேட்கலாம், இல்லை ஆப்போசிஷன் லீடர் என்ஜாய்ஸ் த ரேங்க் ஆஃப் டேஷ்னு கேட்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இது நம்ம அங்கேயும் பார்த்துருப்போம்.
ஏன் அடிக்கடி நான் அங்கேயும் பார்த்துருப்போம்னா ஓ அங்கே நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ஸ் த ராங் பாலிசி ஆஃப் ரூலிங் பார்ட்டி விச் அஃபெக்ட்ஸ் த ஜென்ரல் பப்ளிக். அதே தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ மக்களுக்கு பப்ளிக்கு ஏதாவது இவங்க கொண்டு வந்த பாலிசியால் ரூலிங் பார்ட்டி கொண்டு வந்த பாலிசியாலோ இல்லை அவங்க போட்ட ப்ரோக்ராமாலோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவர் அதை எடுத்து சொல்லுவார். அதுதான் அவரோட வேலை. அது மட்டும்தான் அவர் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பார்த்துருப்போம் பிஏசி பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்கு சேர்மனே ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் தான். அப்போ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கொஷின்ஸ் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸாமின்ஸ் பப்ளிக் மணி யூஸ்ட் ஃபார் த வெல்பீயிங் ஆஃப் பீப்புள். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஆப்போசிஷன் பார்ட்டி எவ்வளோ பவர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பப்ளிக் மணி கரெக்டாக மக்களுக்கு தான் போய் சேருதா, அது அவங்களோட வெல்பீயிங்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கறது இவரோட வேலை. அதனால தான் அவர் பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டிக்கு சேர்மனாக உட்கார வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ அவரோட ரோல் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு பார்த்துக்கணும். நம்ம நினச்சிருப்போம் ஆப்போசிஷன் பார்ட்டி அவ்வளோதான் தோத்துட்டுன்னு வீட்டில் போய் உட்காந்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்த்து அவ்வளோ இவ்வளோ பவர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. வேறு என்ன? அது மட்டுமா? He plays an important role to select the chairman and members of Central Vigilance Commission, chairperson and member of Information Commission. ஓகேங்களா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செலக்ஷன் ஆஃப் சிவிசி அண்டு chairperson and members of Information Commission who doesn't participate அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஏ பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட், பி பார்த்தோம்னா ஆப்போசிஷன் பார்ட்டி, அடுத்து பார்த்தோம்னா அந்த மாதிரி கொடுத்துட்டு யார் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எப்படி கேட்டிருந்தாங்கன்னு தெரியல. பட் இது கேட்டிருந்தாங்க. நம்ம என்ன இப்போ ஆப்போசிஷன் பார்ட்டி பார்த்தோன்னே சப்போஸ் இது படிக்கல அப்படின்னா ஆப்போசிஷன் பார்ட்டி இவங்க என்னத்துக்கு ரூலிங் பார்ட்டி பண்ணுற விஷயத்த பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆப்போசிஷன் பார்ட்டியை நம்ம தூக்கிட்டு இருப்போம். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டி அதில் கலந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க இதில் சிபிசி சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த விஷயத்தில். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் கமிஷன் இருக்கு இல்லையா, அதில் சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு இதுலேயும் பார்த்தோன்னா இவங்க கலந்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த செலக்ட் பண்ணுற விஷயத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டி ரிஃப்ளெக்ட் ஜென்யூன் டிமாண்ட்ஸ் அண்ட் கன்சர்ன் ஆஃப் பீப்புள் டு பிளே a constructive role in democracy. ஓகேங்களா? who reflects genuine demands and concern of people to play a constructive role in a democracy அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டி. ஓகேங்களா? ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியோட தலையீடு இல்லைன்னா ரூலிங் பார்ட்டி ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க. நம்மளை கேட்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க. அதனால தான் அந்த ஆப்போசிஷன் பார்ட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான இடத்த பிடிக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இந்த 3 பார்த்துட்டோம். எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தா ப்ரெஷர் குரூப்ஸ். இது கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகேங்களா? அவ்வளோதான் முடிய போகுது. ஓகே, ஸோ இந்த ப்ரெஷர் குரூப் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ப்ரெஷர் குரூப் எப்படி எலெக்ஷன் யூகேலேருந்து எடுத்தாங்களோ அந்த மாதிரி ப்ரெஷர் குரூப் அப்படின்ற ஒரு டேர்ம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து எடுத்தது. ஓகேங்களா? ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஆர்கனைஸ்ட் ஆக்டிவ்லி ஃபார் ப்ரமோட்டிங் அண்ட் டிஃபெண்டிங் த காமன் இன்ட்ரெஸ்ட். அவங்களுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டோ ஏதோ ஒரு விஷயத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விவசாய கட்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் மேலே ஒரு காமனாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை காப்பாற்றணும், அதை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்றா சேர்ந்து, நார்மலான பீப்புள் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குரூப் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஸோ கால். ஏன் அதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் அட்டம்ஸ் டு பிரிங் சேஞ்ச் இன் பப்ளிக் பாலிசி பை எக்ஸர்ட்டிங் ப்ரெஷர் ஆன் கவர்மெண்ட் மேலே ஒரு ப்ரெஷர் போடுவாங்க. பண்ணுங்கன்ட்டு போய் அதை இது பண்ணுறது, அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறது, இது பண்ணுறது எல்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவங்க தான். அதனால தான் அவங்களை ப்ரெஷர் குரூப்னே பேர் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு பேர் ப்ரெஷர் குரூப் மட்டுமா இருக்குது? இல்லை, இன்ட்ரெஸ்ட் குரூப் ஆர் வெஸ்டட் குரூப்னு சொல்லிட்டு வேறு பேர் இருக்குது, பார்த்துக்கணும். இன்ட்ரெஸ்ட் குரூப் ஆர் வெஸ்டட் குரூப் ப்ரெஷர் குரூப்புக்கு பேர். they are different from political parties. ஓகேங்களா? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து இவங்க டிஃப்ரெண்ட். எப்படி நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க எலெக்ஷன்லேயும் நிற்க மாட்டாங்க, பொலிட்டிக்கல் பவரை கேப்சர் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஜஸ்ட் பீப்புள் இல்லை அந்த சர்டன் ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியா அவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அங்கே போயிட்டு அந்த இதில் எந்த பிரச்சனையும் வர பாலிசிங்களை தடுக்கிறது அந்த மாதிரி விஷயத்த பண்ணுறவங்க தான் இந்த ப்ரெஷர் குரூப்.
ஓகேங்களா. ஸோ நம்ம இந்தியாவில் என்னென்ன ப்ரெஷர் குரூப் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்தியாவிலேயும் நிறைய ப்ரெஷர் குரூப் வந்து இருக்காங்க. பட் வந்து யூஎஸ்ஏல டெவலப் ஆன மாதிரி யூஎஸ்ஏ அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், அதாவது லைக் வந்து பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி இதில் டெவலப் ஆன அளவுக்கு இந்தியாவில் டெவலப் ஆகலை அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஒன்றும் கிடையாது. பட் இந்தியாவில் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இவங்க வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ், எஃபெக்ட்ஸ், அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. அதை பார்த்தோன்னா பிஸ்னஸ், ரெஸ்பான்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், இந்த வேலையை தான் அவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இது டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் குரூப்ஸ், ஸோ பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறது. ட்ரேட் யூனியன்ஸ், வர்த்தகம், அது அக்ராரியன் குரூப்ஸ், அக்ரிகல்ச்சர், அந்த விவசாயம் சம்மந்தமாக. அதுமாதிரி ப்ரொஃபஷனல் அசோசியேஷன், இப்போ நான் ஒரு டாக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டருக்குன்னு, வக்கீல்னா வக்கீலுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அந்த யூனியன் மாதிரி ஃபார்ம் பண்ணிப்பாங்களே அவங்க. ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன், இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறேன் அப்படின்னா அந்த இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்க ஒரு கூட்டமாக சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று இது பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, என்னது போராட்டம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிலீஜியஸ் குரூப், இப்போ முஸ்லீமுக்கு தனியாக, ஹிந்துக்கு தனியாலாம் வச்சுருக்காங்களே அது. ட்ரைபல் குரூப்ஸ், ஓகேங்களா. ஸோ ட்ரைபல் குரூப்ஸ்னால் அந்த மைனாரிட்டி குரூப்பாக இருப்பாங்க இல்லையா, ட்ரைபல் குரூப்பு. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குல்லையா அவங்க. அதே மாதிரி லாங்குவேஜ் பேஸ் பண்ணி, அதே மாதிரி ஐடியாலஜி பேஸ் பண்ணி, அதே மாதிரி என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எல்லாத்துலேயுமே அந்த குரூப்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கடலை பாதுகாக்கணும், இந்த கடல் ஆமைகள்லாம் இப்போலாம் வரது கிடையாது. ஸோ அதை பாதுகாக்கணும்னா அந்த கடற்கரையை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த கடல்லே பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலெலாம் ஸ்பில் பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் குருன்னு ஓடி போய் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஆர்கனைசேஷன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குரூப் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் ப்ரெஷர் குரூப் என்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரெஷர் குரூப்ஸ் அதை இன்ட்ரெஸ்ட் குரூப். அஃப்கோர்ஸ் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் குரூப் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக்யூர் செர்டன் இன்ட்ரெஸ்ட் பை இன்ஃப்ளூயன்சிங் த பப்ளிக் பாலிசி. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கடல் சம்மந்தமாக அவங்க வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் கடலில் அந்த வேஸ்ட்லாம் போடுறாங்க இல்லையா. ஸோ அந்த வேஸ்ட்டை இது பண்ணாங்கன்னா அதுக்குன்னு ஏதோ ஒரு பாலிசி இருக்கும். அந்த பாலிசியில் இது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை போய் ப்ரெஷர் பண்ணுவாங்க அவங்க. அதுதான் அவங்களோட வேலை. ஓகேங்களா. தே ஆர் நான் அலைன் வித் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட அவங்க அலைன்மெண்ட் இருக்க மாட்டாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, வேலை செய்வாங்க. பட் பவர்ஃபுல் குரூப்பாக வந்து இருப்பாங்க. அதாவது பாலிசியோட ஒரு பாலிசி போடுறாங்கன்னா அந்த டிசிஷனே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த பவர் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து வேரியஸ் ரேஞ்சஸ் வேறு டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனில், எஜுகேஷனில், பாலிசி ஃபார்முலேஷன், பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் அவங்களோட ரெப்ரசன்டேஷன் இருக்கும் அப்படின்றாங்க. சரி, ஓகே. நம்ம ஒரு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இத்தனை பேர் ப்ரெஷர் குரூப்ன்றாங்க. நம்ம இந்தியாவில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் ஒரு 10 கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இதோட எக்ஸ்பேன்ஷன்லாம் கேட்பாங்க. இது பாருங்க, FICCI, இது என்னது, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னும் போது இதில் வரும். பிஸ்னஸ் குரூப் அந்த மாதிரில வரும். பிஸ்னஸ் அண்ட் ட்ரேடில், சாரி பிஸ்னஸில் வருமா. அடுத்து பாருங்கள், ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், AITSU, இது எதில் வருது பாருங்கள், ட்ரேட் யூனியன் குரூப்பில் வரும். அடுத்து ஆல் இந்தியா கிசான் சபா, இது பாருங்கள் அக்ராரியன் குரூப்பில் வந்துடும். அடுத்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், IMA, இது பாருங்கள் மெடிக்கல் அப்படின்னா ப்ரொஃபஷனல் அசோசியேஷனில் வரும். அடுத்து ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷனில் வந்துடும். ஆல் இந்தியா சீக் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனில் வந்துடும். இது பாருங்கள் யங் படாகா அசோசியேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஐ திங்க் ட்ரைபல் குரூப்பில் தான் வரும். ஏன்னா லைனாக தானே கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்து தமிழ் சங்கம், பேர்லேயே இருக்குது, லிங்குவிஸ்டிக் குரூப்பில் வந்துடுவாங்க. தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அப்படின்னும் போது பார்த்தோம்னா ஒரு ஐடியாலஜி பேஸ் பண்ணலையும் வருவாங்க, அக்ராரியன் குரூப்லேயும் வருவாங்க. நர்மதா பச்சாவோ அந்தோலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் குரூப்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களோட இதுக்காக நன்மைக்காக இது பண்ணுறது இந்த நர்மதா பச்சாவோ அந்தோலன். ஸோ அப்படின்னும் போது என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் குரூப் இவங்க. ஓகேங்களா. ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சரி, இதுதான் வந்து ப்ரெஷர் குரூப். ஓகே. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் ஃபேஸ் ஆஃப் பாலிடிக்ஸ், ஒரு பாலிடிக்ஸோட இன்ஃபார்மல் ஃபேஸ் தான் இந்த ப்ரெஷர் குரூப்ன்றாங்க. கொஷின் வந்து கேட்கலாம், ஹூ இஸ் த இன்ஃபார்மல் ஃபேஸ் ஆஃப் பாலிடிக்ஸ்னு கேட்டாங்கன்னா ப்ரெஷர் குரூப் ஆர் வெஸ்டட் குரூப் ஆர் இன்ட்ரெஸ்ட் குரூப். ஓகேங்களா. ஸோ தே எக்ஸர்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரிசைஸ்லி பை மொபைலைசிங் பாப்புலர் சப்போர்ட் த்ரூ ஆக்டிவிட்டிஸ். என்னென்ன பண்ணுவாங்க, பெட்டிஷன் போடுறது, போராட்டம் நடத்துறது, அதுக்காக டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறது, அது மாதிரி வேறு மாதிரியான பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்ட் பண்ணுறது, இது மூலியமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சச் ஃபார்ம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் ஹாவ் பீன் பர்டிகுலர்லி அட்ராக்டிவ் டு யங் பீப்புள். உண்மைதான்,
ஓகேங்களா. ஸோ நல்லா இல்லை ரத்தமாக இருக்கிறவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க, போய் போராட்டத்தில் போய் கத்துறது பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க. வயசானவங்க அந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அவங்க சைட்லேருந்து அட்வைஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. இருக்கவே மாட்டாங்கன்னு கிடையாது. பட் மேக்ஸிமம் அட்ராக்டிவாக யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யங் பீப்புள் தான். இது நார்மலான ஒரு விஷயம்தான். ஓகேங்களா. இது பொலிட்டிக்கல் லெவலில் அவங்களோட பார்ட்டிசிபேஷன். சரி, ஓகே. எஜுகேஷன் லெவலில் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய ப்ரெஷர் குரூப்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ரிசர்ச், அதாவது பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ரிசோர்ஸ் இந்த ஸ்பான்சர்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த ரிசர்ச்க்கு வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அமௌண்ட் கொடுக்குறது, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குரூப் தான். ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அதாவது டிவோட் significant resource by carrying out research, maintaining websites, commenting on government policy, using high-profile academics, scientists, and even celebrities to get their views across with an emphasis to cultivate expert authority. இது வந்து எஜுகேஷனில் அவங்களோடது. ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி அவங்க மூலியமாக என்ன பண்ணுறது, எக்ஸப்ட் பண்ணுறது, ப்ரெஷரை கொடுக்கறது. ஓகேங்களா. இது ஒரு வகை. பாலிசி ஃபார்முலேஷன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரெஷர் குரூப்பால் பாலிசி வந்து மேக் பண்ண முடியாது அப்படின்னாலுமே அவங்கள பாலிசி மேக்கிங் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான தடைகள் எதுவுமே இல்லை. அவங்களால மேக் தான் பண்ண முடியாது, பட் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, மெனி ப்ரெஷர் குரூப்ஸ் ஆர் வைட்டல் சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெண்டர் அட்வைஸ் டு த கவர்மெண்ட் அண்ட் தேர்ஃபோர் தே ஆர் ரெகுலர்லி கன்சல்டட் இன் த ப்ராசஸ் ஆஃப் பாலிசி ஃபார்முலேஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ விவசாயம் சம்மந்தமாக நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு டிசிஷன் பாலிசி போடுறாங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தை கூப்பிட்டு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து நிலவரம் என்னன்னு தெரியும். ஓகேங்களா. அவங்க தான் போய் டேரெக்டாக களத்துக்கு போய் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு சாதாரண ஒரு மக்கள். ஓகேங்களா. ஸோ அவங்க ஒன்றா சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த பாலிசி போட்டால் அவங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாய சங்கத்தில் இருக்க ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த பாலிசி மேக் பண்ணும்போது அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க இவங்க வந்து பாலிசி மேக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பவர் இல்லை, இருந்தாலும் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அந்த பவர் இருக்குது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான பவர் அவங்களுக்கு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் குரூப் சம்மந்தமான ப்ரெஷர் குரூப் கூப்பிட்டு வச்சு, ஸோ இது ஒரு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அந்த கமிட்டி இருக்கு இல்லையா, அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி நாங்கள் பாலிசி பண்ண போகிறோம், ஸோ இது எந்த அளவுக்கு இதாகும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. ஏன் அவங்க இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அவங்க உட்காந்து என்ன பண்ணுவாங்க, போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே பிரச்சனையை தீர்த்து விட்டோம்னா இந்த பிரச்சனையே இருக்காது இல்லை, அவங்க பேர் நாஸ்தி ஆகாதில்ல. அதனால தான் அவங்கள வந்து அவங்க இது பண்ணுறாங்க. ஓகே, ப்ரிஃபர் பண்ணுறாங்க டிசிஷன் வந்து எடுக்கும் போது. ஓகேங்களா. சரி, ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ப்ரெஷர் குரூப்பு. ஓகேங்களா. சரி, ஓகே. மொபைலைசேஷன் அண்ட் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன். ஓகே. ஸோ என்ன பண்ணுறாங்க, மொபைலைசேஷன்னா என்ன, பீப்புளோட பார்ட்டிசிபேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலைசிங் பீப்புள் டுவர்ட்ஸ் சோஷியலி ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் தட் லீட் டு த ஓவரால் பெட்டர்மெண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் லைஃப்ஸ் இஸ் எசென்ஷியல். ஓகேங்களா. மொபைலைசிங் பீப்புள் அந்த மாதிரினா அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. அப்போ அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பீப்புள் வந்தாங்க. அவங்க எடுத்துனே வந்திருப்பாங்களா, வாய்ப்பே கிடையாது. யாராவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதை மொபைலைஸ் பண்ணணும், பீப்புள் வந்து ஒன்றா திரட்டணும், அவங்கள வந்து ஒரு இதுக்குள்ளே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே ஒரு போராட்டம் நடந்திருக்கும். ஓகேங்களா. ஒரு சோஷியல் மீடியா மூலியமாவோ இல்லை டைரக்டாவோ. ஓகேங்களா. ஸோ ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பார்த்து இன்னொரு குரூப் வந்து அங்கேருந்து ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ஒரு இது கமிட்டி மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த கமிட்டி ஆளுங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்தோம் அட்ராக்டிவ் டு யங் பீப்புள்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. ஸோ அதுதான் மொபைலைசிங் பீப்புளை வந்து அதை நோக்கி தள்ளுறது. ஓகேங்களா. சம்டைம்ஸ் பார்த்தோம்னா இந்த எர்த்குவேக் அப்போ, சுனாமி அப்போ, ஃப்ளூட்ஸ் அப்போ அப்படிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயம் நிறையவே நடக்கும். தன்னாலே வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம நிறையவே நியூஸில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ படத்தில் கூட காட்டியிருப்பாங்க, அந்த ஜெயம் ரவி படத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு டிசாஸ்டர் டைமில் தான் அது நிறைய நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா. ஜாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி என்ன பண்ணுவாங்க, வந்து ஹெல்ப் பண்ணணுன்ற நோக்கத்தோடு எல்லாம் வருவாங்க. ஸோ இப்போ வயநாட்டில் கூட நடந்துச்சு இல்லையா அந்த மண் சரிவப்போ. ஸோ இங்கேருந்து எத்தனையோ பேர்லாம் வந்தாங்க. இந்த சுனாமி வந்துச்சு, சுனாமி வந்தப்போ நம்ம தமிழில் கூட படிச்சிருப்போம், அந்த களஞ்சியம் இவங்க இருக்காங்களே சின்ன பிள்ளை, அவங்கெல்லாம் வந்து பாட்டிங்க தான், அந்த குரூப்பெல்லாம் சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னாங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டைமில் அது பேர் தான் மொபைலைசிங் பீப்புள் டுவர்ட்ஸ்
சோஷியலி ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா? ஸோ சமுதாயத்துக்கு ஒரு ப்ரொடக்டிவான ஒரு ஆக்டிவிட்டி செய்யறதுக்காக பீப்புள் வந்து போகிறது தான் அந்த மொபிலைசேஷன் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீப்புள் வந்து மொபிலைஸ் பண்ணுறது, இந்த மொபிலைசேஷன் ப்ராசஸ்ன்றது ரொம்பவும் முக்கியமானது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் வாலண்டியராக வந்தால் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இடத்துக்கு எவாக்குவேஷன் பண்ணுறதோ இல்லை அங்கேருந்து காப்பாற்றுறதோ இது எல்லாத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அடுத்த டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி கேன் சக்சீட் ஒன்லி வென் a small local groups and in fact every citizen can take action that supports the tax and revenue collection system, observance of national norms in environmental protection, cleanliness, health and hygiene, sanitary drives and immunization program like pulse polio. ஓகேங்களா? ஒரு நாட்டில் டெமோக்ரஸி அப்படின்றது எப்போ சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்மட்டத்திலிருந்து லோக்கல் இடத்துல இருந்து என்ன பண்ணும், சிட்டிசன் போய் ஒரு விஷயத்தில் வந்து என்ன பண்ணும், அவங்களோட சப்போர்ட் வந்து இருக்கணும். அது ஒரு டேக்ஸ் பே பண்ணுறதா இருக்கணும், ரெவன்யூ கலெக்ஷன் சிஸ்டமில் ரெவன்யூ கலெக்ட் பண்ணும்போது அந்த டேக்ஸ் பே பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு ஆற்றை சுத்தமாக வச்சுக்கணும், ஒரு குளத்தை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கீழ்மட்டத்திலேருந்து எல்லாருமே தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அவங்களிருந்து அந்த ஹெல்த் அண்ட் ஹைஜீன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணாதான் அது வந்து சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை தான் பார்த்தோன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன். டெமோக்ராட்டிக்னா யார்? பீப்புள், நம்ம மக்களோட பார்ட்டிசிபேஷன் இருந்தால் மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா இதாகும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா அந்த போலியோ சொட்டு மருந்தில் விடும்போது அந்த போலியோ வந்து நம்ம எராடிகேட் பண்ணால் மக்கள் போய் போலியோ அந்த சொட்டு மருந்து அவங்கள போய் என்ன பண்ண முடியும், போய் அவங்க வந்து அந்த போலியோ சொட்டு மருந்து விட்டுக்கணும். அப்போ தான் என்னது போலியோ அப்படின்ற ஒரு விஷயம் எராடிகேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு 4-5 பேர் மட்டும் போயிட்டு இருக்கிற 100 பேர் சும்மா இருந்தா போலியோ எராடிகேட் பண்ண முடியுமா? நோ. மைனாரிட்டி பிரச்சனை கிடையாது. மைனாரிட்டியாக ஒரு விஷயம் போகிறது வந்து யூஸ்ஃபுல் கிடையாது. ஓகேங்களா? மெஜாரிட்டியான பீப்புளும் போய் என்ன பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மெஜாரிட்டி பீப்புள் போகும்போது மைனாரிட்டியாக பின்னாடி இருக்காங்க பார்த்தீங்களா, சரி எல்லாம் போட்டுக்கிறாங்க நாமளும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன் அப்படின்றாங்க. சின்ன இடத்துல இருந்துமே லோக்கல்னால் வில்லேஜ் லெவலில் இருந்துமே ஒரு விஷயத்துக்கு போய் பீப்புள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலாக போய் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? we must keep in mind that there is no better form of government than democratic government. So to create a better society and nation, people of India along with union and state government should come together to fight against the misery of human life. அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, யார் வருவாங்க இந்த மாதிரிலாம். சரி, ஓகேங்களா? சரி, ஓகே. சரி, ஓகே. ரீகேப் பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள், ரீகேப் எப்போவுமே முக்கியம். ஸோ பிரைம் மினிஸ்டர் எலெக்டட் பை யார்? மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா. அடுத்து எத்தனை டைப் ஆஃப் எலெக்ஷன் இருக்குது? 2, டைரக்ட், இன்டைரக்ட். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எத்தனை காம்போனன்ட் இருக்காங்க? 3 காம்போனன்ட். யார்? லீடர், ஆக்டிவாக இருக்க மெம்பர்ஸ், ஃபாலோவர்ஸ். அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்ம இந்தியாவில் எத்தனை பிரிச்சிருக்காங்க? நேஷ்னல், ஸ்டேட் பார்ட்டின்னு 2. அடுத்து 2017 எத்தனை ரெகக்னைஸ்ட் நேஷ்னல் பார்ட்டி இருந்தாங்க? 7. ப்ரெஷர் குரூப் எங்கேருந்து ஆரிஜினேட் பண்ணாங்க? USA. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எக்ஸசைஸ். ஸோ எப்போவும் சொல்கிறது தான், ட்ரை பண்ணுங்கள் நீங்களே. இந்தியா ஹேஸ் அடாப்டட் த எலக்ட்ரல் சிஸ்டம் எங்கேருந்து? யுனைடெட் கிங்டம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்றது என்னது? இண்டிபெண்டன்ட் பாடியா, ஸ்டாச்சுட்டரி பாடியா, ப்ரைவேட் பாடியா, பப்ளிக் ஆப்ரேஷனா? இண்டிபெண்டன்ட் பாடி. ரைட். ஸோ இது மிஸ்டேக்காக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். விச் ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் ஃபார் எலெக்ஷன் கமிஷன்? 324. பார்ட் என்ன? 15. Who accords recognition to various political countries as national or regional party? யார்? எலெக்ஷன் கமிஷன் தான். அடுத்து என்ன? இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷன். எஸ், டு என்ஷூர் ஃப்ரீ அண்ட் எஸ், கரெக்ட். நோட்டா எப்போ? 2014. ப்ரெஷர் குரூப் எங்கேருந்து? USA. ஓகே, இதுனா லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரெஷர் குரூப் எக்ஸிஸ்ட் இன் இந்தியாவா? எஸ். ப்ரெஷர் குரூப்ஸ் ஆர் நாட் டெவலப்ட் இன் இந்தியா டு சேம் எக்ஸ்டென்ட் ஆஸ் இன் USA. எஸ், ட்ரூ தான். பட் எக்ஸ்பிளைன் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஓகேங்களா? ப்ரெஷர் குரூப் வந்து அதிகமாக இல்லை அப்படின்றதுனால லார்ஜ் நம்பர் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. ஸோ டசன்ட் எக்ஸ்பிளைன் தான் வரும். சரி, ஓகே. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் எ பாடி ஆஃப் டேஸ் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 3 மெம்பர்ஸ். நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே அப்போ 25th January. இது ஏன் 3 சொன்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் இருக்கா இல்லையா, சீஃப் ப்ளஸ் 2 மெம்பர்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அதனால தான் 3 மெம்பர்ஸ்ன்றேன்.
அடுத்து என்ன, இன் இந்தியா டேஷ் பார்ட்டி மல்டி பார்ட்டி. In 2017, there are 7 recognized. Okay, Narmada Bachao Andolan is a pressure group or interest group or vested group. Okay, national party 7, single party China, 2 party USA, pressure group trade unions. ஓகேங்களா? சரி, ஓகே, அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த டேபிள் காலம், அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதுதான். ஸோ வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம், புக்கில் 2017 படி 7 ரெகக்னைஸ் நேஷ்னல் பார்ட்டி இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. பட் இப்போ வந்து அது 6 மாறிடுச்சு. ஸோ 6 ரெகக்னைஸ் நேஷ்னல் பார்ட்டி எது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அடுத்து என்ன பார்க்கணும்னா, ஸ்டேட் பார்ட்டிலே பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம், ஸ்டேட் பார்ட்டிலே 3 or more ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 6 7 8 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கேட்டிருக்காங்க. இந்த நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியில் அதுவும் அந்த கிளாக்கில் இந்த கிளாக்கு என்ன இது டைம் காட்டுதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் குரூப் 1ல் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் நேஷ்னல் பார்ட்டி 6, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி. அது பார்த்தீங்கன்னா அதோட எலெக்ஷன் சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூம் ஸ்டிக்கு. பகுஜன் சமாஜ் பார்ட்டி பார்த்தீங்கன்னா யானை, பேர்லேயே இருக்கு இல்லையா, பகுத்னா என்ன நிறைய படா அப்படி வருதா, அப்படி பேர்லேயே ஆல்ரெடினா என்ன யானை. பிஜேபி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பாரதிய ஜனதா பார்ட்டி தாமரப்பூ. இது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் 2 இருக்கும். கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் மார்க்சிஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷனலிஸ்ட் பார்ட்டி, இன்னொரு ஸ்டேட் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா நார்மல் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது 2க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஸ்டேட் லெவலில் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா சிக்கல் வித் கான்னா வீட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கல் வித் ஹேமர் அண்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இது கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. மேட்ச்சில் கேட்டிருந்தாங்களா, எப்படி கேட்டிருந்தாங்க இல்லை, டைரெக்டாக இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட்னு கொடுத்து சிக்கல் வித் கார்ன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ராங்கா ரைட்டா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ மார்க்சிஸ்ட்னு வந்தால் தான் சிக்கல் வித் ஹேமர். ஓகேங்களா? கரெக்டாக பார்த்துக்கணும். ஐஎன்சி காங்கிரஸ் பார்ட்டி கை நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்மளுக்கு பழக்கமான ஒரு 2 இது பார்த்தீங்கன்னா ஐஎன்சியும் பிஜேபியும் தான். ஓகேங்களா? நேஷ்னல் பீப்புள் பார்ட்டி 6 புக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான். இது 6 முடிஞ்சா. ஸ்டேட் பார்ட்டியில் 3 இல்லைனா இது எதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து கேட்டிருந்தாங்க இந்தியா திரிணாமுல் காங்கிரஸில். இதில் எத்தனை பூ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 2 பூ இருக்குது. 2 பூ ஃப்ளவர் அண்ட் கிராஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி நார்மல், மார்க்சிஸ்ட் இல்லாமல் நார்மலாக இருக்கிறது, அது பார்த்தீங்கன்னா சிக்கல் வித் வீட்டா கார்னாத்தில் வீட்டு மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஜனதாதள் அப்படின்னு சொல்லிட்டு, ஜனதாதளில் 2 இருக்கும், செக்குலர் 1 யுனைடெட் 1. ஸோ ஜனதாதள் செக்குலர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ஒரு பொண்ணு வந்து தலையில் ஏதோ தூக்கிட்டு போகிறாங்க, ஏதோ கதிரோ என்ன இருக்குது அதை தூக்கிட்டு போகிறாங்க, அது ஜனதாதள் செக்குலர். யூனைடெட் ஜனதாதள் யுனைடெட் அப்படின்னா அந்த ஏரோ. ஓகேங்களா? ஸோ 2 பார்த்துக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி. யுனைடெட்னா என்னது, யூனினா என்னது, ஒன்றுன்னு அர்த்தமா. யுனைடெட்னா என்னது, ஒன்றா சேர்ந்துருக்காங்கன்ற மாதிரியா. இங்கே எத்தனை இருக்குது, ஒரே ஒரு ஏரோ தான் இருக்குது. இங்கே ஒரே ஒரு பொம்பளை தானே இருக்காங்கன்னு கேட்காதீங்க. ஜஸ்ட் ஒரு ஞாபகத்துக்கு நான் சொன்னேன். இதெல்லாம் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு வில்லில் ஒரு அம்பில் பார்த்தோன்னா, ஐயோ மாற்றி சொல்கிறேன்னா, ஒரு வில்லில் ஒரு அம்பு தான் விட முடியும். உடனே வந்து பாகுபலியில் நிறைய விட்டாருன்னு கேட்காதீங்க, ஞாபகம் வச்சதுக்காக நான் சொன்னேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த இது கிளாக்கு, இது ஆக்சுவலி குரூப் 1 கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த கிளாக் வந்து அந்த டைம் காட்டுது இல்லையா, அது என்ன டைம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் 9 ஆன்சர்னு நினைக்கிறேன். அதுக்கு இங்கே என்ன காட்டுது, 12 3 9 மாதிரியா காட்டுது, அப்படி தான் காட்டுது அப்படின்னு நினைக்கிறேன். 9 ஆனால் எனக்கு 10 காட்டுற மாதிரி இருக்குல்ல, 10 தான் இப்போ ஆன்சர்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். பட் வந்து இப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 10 ஆன்சர் நினைக்கிறேன். ஏன்னா 10 அப்படின்ற மாதிரி தான் காட்டுது. சரி, ஓகே, அதை நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஓகேங்களா? அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. சப்போஸ் இது 9 10 தான் காட்டுது. ஸோ 10 தான் ஆன்சர் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆனால் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால தான் இது பார்த்துக்கணும் அப்படின்றேன். இதில் ஒரு எத்தனை இருக்கும், 1 2 3 4 5 6 தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக தான் இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அதாவது 2 ஸ்டேட் மட்டும் இருக்கிற மாதிரி.
ஓகேங்களா? சரி ஓகே. யார் யார் நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஏடிஎம்கே அப்புறம் டிஎம்கே இவங்களோட சிம்பிள்லாம் தெரியாதுங்களா உங்களுக்கு? அடுத்து பாருங்கள், இது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், லோக் ஜனசக்தி பார்ட்டி. இவங்க வந்து ஹெலிகாப்டர். யார்? நாகாலாந்து, பீகார். ஓகேங்களா? அடுத்து என்ன? நாகா பீப்புள்ஸ் ஃப்ரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூர், நாகாலாந்து. ஓகேங்களா? பேரில் இருக்குது நாகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நாகாலாந்து ஞாபகம், நாகாலாந்து வந்தாலே மணிப்பூர் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இது பாருங்கள், நேஷ்னலிஸ்ட்டு காங்கிரஸ் பார்ட்டி. இது பார்த்தீங்கன்னா என்ன, ஏதோ ஊதுறாங்க சங்கு மாதிரி, இப்படி ஊதுறாங்களா? சரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாராஷ்டிரா, நாகாலாந்து இதுலேயும் இருக்காங்க. ஓகேங்களா? ராஷ்ட்ரிய ஜனதாதள், இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ராஷ்ட்ரிய ஜனதாதள் அடிக்கடி நியூஸில் கேட்டிருப்போம். லல்லு பிரசாத் யாதவ்னுவாங்களே அவங்க. அது விளக்கு. ஓகேங்களா? சரி ஓகே. இதெல்லாம் ஸ்டேட் வேணாம், ஜஸ்ட் அந்த சிம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. தெலுங்கு தேசம் பார்ட்டி சைக்கிள் இங்கே கொடுத்துருக்காங்க. சிம்பிளில் ஃப்ளாகில் பார்த்தீங்கன்னா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃப்ளாக் என்ன இதுன்னு பார்த்துக்கோங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஃபேனு, இது பார்க்கும்போது ஃபேனு ஒய்யு மாதிரி தான் இருக்குது, அதனால் ஒய்எஸ்ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த இதுக்குள்ளார போக மாட்டாங்க. ஸ்டேட் பார்ட்டி 2 ஸ்டேட் வரைக்கும் போக மாட்டாங்க. போனாங்கன்னா, ஏன்னா நம்ம இதுவும் போக மாட்டாங்கன்னு தான் நினச்சோம். இதோட நேஷ்னலிஸ்ட் பார்ட்டியோட விட்டுருவாங்கன்னு பார்த்தோம். பட் கடைசியாக ஸ்டேட் பார்ட்டிக்குள்ளார வந்தாங்க. அடுத்து இந்த இதுக்குள்ளார வரது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா? இதில் மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சதே ஒரு 3-4 வந்துருச்சு. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா மீதி ஈஸியாகவே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே. அது சிம்பிள் என்ன, யார் அப்படின்னு மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி ஓகே. அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த லெசன் வந்து முடிச்சிட்டோம். ஸோ ஐ திங்க் நான் ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், புரிகிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க, நேஷ்னல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டி அப்படின்ட்டு. ஓகேங்களா? சரி ஓகே. எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் டசன்ட் பிலாங் டு நேஷ்னல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டி அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த பார்ட்டி நேஷ்னல் பார்ட்டின்றது கரெக்டாக தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஸ்டேட் பார்ட்டி தன்னாலே ஞாபகம் வந்துடும். ஏன்னா நேஷ்னல் பார்ட்டி இல்லாததான் ஸ்டேட் பார்ட்டியாக இருக்க போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக போயிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே எலெக்ஷன் இதோட முடிய போகிறது கிடையாது, 11லேயும் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேசிக்காக படிச்சுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா, எப்படி முன்னாடி பார்த்து பேசிக் படிச்சதுனால இதில் ஈஸியாக இருந்தா, அதனால் இதையும் நீங்கள் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா இன்னும் பின்னாடி வர்றது இன்னும் ஈஸியாக இருக்கும். இதே தான் திரும்ப வரும், இன்னும் கொஞ்சம் டீப்பாக வரும். ஓகேங்களா? சரி ஓகே. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்த லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ். நம்ம 8th பார்த்தோம் இல்லையா, ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யுஎன்ஓ, அதே தான் திரும்ப வரும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் பாருங்கள். அதே வந்திருக்கா, அந்த நேல்சன் மண்டேலா பற்றி அதே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்போ இது பண்ணாங்கன்னு யுஎன்ஓ பார்த்தோமா அதே தான், யூடிஹெச்ஆர் எப்போன்னு பார்த்தோமா அதே தான், எப்போ யுஎன்ஓடின்னு பார்த்தோமா அதே தான் இருக்குது, அந்த யூடிஹெச்ஆர் பார்த்தோமா அதே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே ஆர்டிக்கல் பார்த்தோமா. ஸோ ஓகே, அதே தான் பார்த்தோமா. இந்த இயர் பார்த்தோமா. அடுத்து பாருங்கள், சோசியல், எக்கனாமிக், கல்ச்சரல் ரைட்ஸ் நம்ம ஒரு 5 பார்த்தோமா. பொலிட்டிக்கல் ரைட், சிவிக் ரைட்னு அதே தான் குட்டியாக கொடுத்துருக்காங்க. இது சிவிக் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட் பார்த்தோமா, அதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்தியா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? சூப்பராக அது படித்து முடிச்சிடலாம். அடுத்து நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோமா, ஹியூமன் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு அது இருக்கா. அடுத்து கான்ஸ்டியூஷனல் ரெமெடி. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு 4 எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்ப்போம். இது அப்படியே பார்த்தோமா, நம்ம மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீனியர் அதை பார்த்தோமா. ஃபண்டமெண்டல் டியூட்டி நம்ம பார்த்தோமாங்க, அது அப்படியே இருக்குது பாருங்கள். அப்புறம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 2ஆக பிரித்து பார்த்தோமா. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்தோமா. பாருங்கள், அதை அப்படியே கொடுத்துட்டு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து சைல்டு ரைட்னு ஒன்று பார்த்தோமா. பாருங்கள், அதை அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1989 பார்த்தோமா. ஸோ எக்ஸ்ட்ராவாக இந்த ஆர்டிகல் 25 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களா, இதுவும் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அதே தான் இருக்குது பாருங்கள். இதில் கதையாக இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்லையுமே படிச்சிருப்போம். இந்த ஆர்டி ஆக்ட்னு நம்ம படிச்சிருப்போம். ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் இது பார்த்தோம். ஆர்டிகல் 21 ஏன் கொடுத்துருந்தாங்களா, இந்த 2009 மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்து இந்த டிராஃபிக்கிங் பற்றி பார்த்தோமா. அதுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த காவலன் ஆப் பற்றி கொடுத்துருப்பாங்க, இது மட்டும் தான் கொடுத்துருக்க மாட்டாங்க அதில். பட் வந்து மீது எல்லாமே அப்படியே இருக்குமா. அடுத்து பாருங்கள், போக்சோ ஆக்ட் பற்றி பார்த்தோமா, அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் அந்த போக்சோ ஆக்ட்னா என்னென்னு மட்டும் பார்த்தோம். இவங்க சாலின் ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க, ஒன்றும் கிடையாது, நம்ம படிச்சு தான். இது அப்படியே கொடுத்துருந்தாங்களா, அந்த 1098 அது அப்படியே இருக்குது பாருங்கள். அடுத்து என்ன நம்ம பார்த்தோம், இவர் நம்ம சொன்னோமா மலாலா மாதிரி 2014 சொல்லிட்டு இது அப்படியே தமிழ்லேயும் இருக்கும் பாருங்கள். இது அப்படியே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அடுத்து இதெல்லாம் பார்த்தோமா, நம்ம இந்த ஆர்டிகல் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்குங்களா, அப்படியே கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ்னு பார்த்தோமா, அதுவும் பாருங்கள், அதே அப்படியே கொடுத்துருப்பாங்க. இந்த இதெல்லாம் சக்சஷன் ஆக்ட்லாம் அப்படியே பார்த்தோம்.
இதில் அப்படியே கொடுத்துருக்காங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த ரிசர்வேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது நம்ம அதில் புதுசாக பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ ஆர்டிஐ ஆக்ட் பற்றி நம்ம ஃபுல்லாக படிக்கல, ஜஸ்ட் என்ன இயர்னு மட்டும் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக யாரெல்லாம் அதில் இதாக இருந்துறாங்க, ஒரு ஆர்டிஐ அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டிவிட்டீஸாக இருந்தவங்க, ஆக்டிவிஸ்ட்டாக யார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக பெருசாக ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் இருக்காது. அடுத்து எக்ஸ்ட்ராவாக நம்ம இதில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லேபர் ரைட்ஸ், விமன் ரைட்ஸோட அங்கே முடிஞ்சிருக்கோம். லேபர் ரைட்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இது நம்ம ஐஎன்எம்எல்ஏ படிச்சிருக்கோம் நிறைய லேபர் ரைட்ஸ் பற்றி. ஓகேங்களா? படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதான் முடிஞ்சே போச்சு. எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா? டக்கு நான் முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? இதை நான் பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணுற மாதிரி பார்ப்போம். ஒரு எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா ஒரு பேஜில் எழுதுகிற மாதிரி தான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதனால் இதுவும் சூப்பராக நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ வந்து அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்சால் அந்த 8th நம்ம ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யூஎன்ஓ பார்த்தோம் இல்லைங்களா? அதை அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு கூட வாங்க, இன்னும் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ உங்களோட கருத்து வந்து மறக்காமல் கீழே வந்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நான் சொல்லும் போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு ஓகே, நம்ம லெசன் வந்து கவனிக்கிறாங்க அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும் எனக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் லெசனில் மீட் பண்ணுறேன். பாய்.